نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சென்ற வாரம் காபிர்களை பற்றி உள்ள சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. காபிர்களில் சிலர் அவர்களுக்கு நீர் உபதேசம் செய்தாலும் செய்யாவிட்டாலும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் இரண்டும் சமமாகவே இருக்கும் அவர்களுக்கு, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்ற ஆயத்திற்கு சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. அவர்கள் ஏன் ஈமான் கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்பதற்குரிய காரணத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே விளக்குகின்றான். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய இதயங்களின் மீது அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டான். வ அலா சம்இஹிம், அவர்களுடைய காதுகளின் மீதும் முத்திரையிட்டு விட்டான். வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவர்களுடைய கண்களின் மீது திரை இருக்கின்றது என்பதாக அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அந்த காபிர்கள் அறவே ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய இதயம், அவர்களுடைய கண்கள், அவர்களுடைய செவிகள், இவையெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவையாக ஆக்கப்பட்டு விட்டன என்பதை குறிப்பிடுகின்றார். இதயங்களின் மீது முத்திரை வைத்து விட்டான் என்று சொன்னால், அந்த இதயங்கள் எதையும் விளங்கிக் கொள்ள முடியாதவாறு அல்லாஹ் தஆலா அதனை அமைத்து விட்டான். இவ்வாறு அல்லாஹ் தஆலா அந்த இதயங்களின் மீது முத்திரை இடுவதற்குரிய காரணம் என்னவென்றால், அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய செய்திகள் வந்த நேரத்திலே அதை ஏற்றுக்கொள்வதை புறக்கணித்தார்கள், பெருமையடித்தார்கள். சத்தியமான விஷயங்களின் பக்கம் அவர்கள் அழைக்கப்பட்ட நேரத்தில் அதை மறுத்தார்கள். தங்களுடைய மூதாதையருடைய கொள்கைகளிலே மிக நிம்மதியாகவும் உறுதியாகவும் இருப்பதாக குறிப்பிட்டு, அதுதான் சரியான வழி என்பதாக நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம் என்பதாக உண்மையான சத்தியமான விஷயங்களை அவர்கள் மறுத்தார்கள். அதிலே ஒரு விதமான பெருமையை அவர்கள் மேற்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பெருமை அடித்து சத்தியத்தை புறக்கணித்ததின் காரணமாக அது நிரந்தரமாக தொடர்ந்து எல்லா காலங்களிலும் பல்வேறு உபதேசங்களுக்கு பின்னாலும் பல்வேறு அத்தாட்சிகளுக்கு பின்னாலும் அவர்கள் அவ்வாறு செய்து கொண்டிருந்த காரணத்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இதயங்களிலும் அவர்களுடைய செவிகளிலும் முத்திரையிட்டு விட்டான் என்பதாக குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் தஆலா முத்திரை வைப்பது என்பது, யார் எந்த உபதேசத்தை செய்தாலும் சரி, எப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை சொல்லி காட்டினாலும் அல்லது செய்து காட்டினாலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாதவாறு அவர்களுக்கு இந்த உறுப்புகள் எல்லாம் தடை செய்யப்பட்டு விட்டன என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பொதுவாக மனிதன் விளங்குவதற்கு கிரகிப்பதற்குரிய
ஒரு அற்புதமான உறுப்பாக மனிதனுக்கு இதயத்தை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றார். கிரகிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா அதிலிருந்து எடுத்து விட்டால் பிறகு எப்படிப்பட்ட அற்புதமான உபதேசமும் எந்த நபியினுடைய உபதேசமும் அவர்களுடைய உள்ளத்திலே ஏறுவது என்பது முடியாத காரியமாகிவிடும். இது அந்த மக்காவுடைய அந்த காபிர்களுடைய விஷயத்திலே அல்லாஹு தஆலா இவ்வாறு ஆக்கிவிட்டார். அவருடைய உள்ளங்களிலே ஒரு விதமான முத்திரையை போட்டு, அதாவது எதையும் கிரகிக்க முடியாத அளவுக்கு, விளங்க முடியாத அளவுக்கு உள்ள நிலையை அந்த இதயத்தின் மீது அல்லாஹு தஆலா அமைத்து விட்டான் என்பதாக பொருளாகும். முத்திரையிட்டு விட்டான் என்று சொன்னால் சாதாரணமாக உலக வழக்கப்படி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒரு கடிதத்தை எழுதி ஒரு உரைக்குள்ளாக போட்டு அந்த உரையை முத்திரை வைத்து விட்டால் உள்ளே இருப்பது வெளியே வர முடியாது, வெளியே இருப்பதை உள்ளே செலுத்தவும் முடியாது. உள்ளே என்ன இருக்கின்றதோ அது அப்படியே நிரந்தரமாக இருக்கும், அதிலிருந்து எந்த விதமான மாறுபாடும் இருக்காது. அதே போன்று ஒரு கட்டிடத்தை பூட்டி முத்திரை வைத்து விட்டால், சீல் வைத்து விட்டால், அதன் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வெளியே எடுக்க முடியாது, வெளியே இருக்கக்கூடிய பொருளை உள்ளே கொண்டு செல்ல முடியாது. இது போன்றுள்ள ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா அவருடைய இதயத்தின் மீது ஆக்கிவிட்டார். வெளியே சொல்லப்படக்கூடிய எந்த விதமான ஞானங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அற்புதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது அவருடைய கல்புக்குள்ளே போவது, இதயத்திற்குள்ளே போவது என்பது முடியாத விஷயமாகிவிட்டது. அவருடைய கல்புகளிலே, இதயங்களிலே இருள் சூழ்ந்திருந்தது, சூனியம் நிறைந்திருந்தது, அஞ்ஞானம் நிறைந்திருந்தது, அறியாமை நிறைந்திருந்தது. இந்த நிறைந்திருந்த பொருள்கள் அனைத்தும் அப்படியே இருக்குமாறு அல்லாஹ் தஆலா செய்து விட்டார். இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருள் வெளியே போகும் பொழுதுதான் அறிவு என்ற ஞானம், அறிவு என்ற ஒளியாகிறது உள்ளே புகுவதற்கு வழி ஏற்படும். இப்பொழுது சீல் வைக்கப்பட்டு விட்டால், முத்திரை வைக்கப்பட்டு விட்டால், உள்ளே இருக்கக்கூடிய தீமைகள் வெளியேறுவதற்கும் வழி இல்லை, வெளியே இருக்கக்கூடிய நன்மைகள் உள்ளே செல்லுவதற்கும் வழி இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான் என்ற கருத்தை குறிப்பிடுகின்றான். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய இதயங்களின் மீது அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டார். பொதுவாக பல இடங்களிலே குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இந்த குஃபார்கள், காபிர்களுடைய இதயங்களை இப்படி அமைத்து விட்டான். ஞானத்தை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதை விட்டும் அந்த கல்புகளை, இதயங்களை அல்லாஹ் தஆலா மறைத்து விட்டான், மூடி மறைத்து விட்டான் என்பதை பல்வேறு வாசகங்களின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக குறிப்பிடுகின்றான். குர்ஆன் முழுவதிலும் இப்படிப்பட்ட வார்த்தைகள், பல்வேறு விதமான வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். 10 இடங்களிலே 10 விதமான வார்த்தைகளை குறிப்பிடுவதாக உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். இங்கே ஹதமல்லாஹு, அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் என்று சொல்லப்படுவது போன்று தபஅல்லாஹு அலா குலூபிஹிம், தபஅல்லாஹு அலைஹா என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா மற்றொரு இடத்திலே சொல்லுகின்றான். அந்த இதயங்களை அல்லாஹ் தஆலா அப்படியே பிரிண்ட் செய்து விட்டான், அச்சடித்து விட்டான். பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு பொருளாகிறது எப்படி அதிலே நிரந்தரமாக பதிந்து விடுகின்றது, அதுபோன்று அவருடைய உள்ளங்களிலே என்ன அஞ்ஞானம் இருந்ததோ, இருள் இருந்ததோ, அதை அப்படியே அல்லாஹ் தஆலா அமைத்து விட்டான். அதிலே எந்த விதமான மாற்றமும் இனி யாரும் செய்ய முடியாது. அதே போன்று மற்றொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா லீக் என்ற வார்த்தையை குறிப்பிடுகின்றான். அதை இறுக்கமாக ஆக்கிவிட்டான், நெருக்கடிக்குள்ளாக ஆக்கிவிட்டான் என்பதாக. யஜால் சத்ரஹு லையகன், அந்த மனிதனுடைய இதயத்தை அல்லாஹ் தஆலா நெருக்கடி உள்ளதாக ஆக்கிவிட்டான். இதுவும் அதே கருத்தை தெரிவிக்கக்கூடியது. அதாவது அவருடைய உள்ளங்களிலே வேறு எந்த விதமான நல்ல கருத்துகளும் போய் சேராது. அதே போன்று அவருடைய இதயங்களிலே நோய் இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றான். அடுத்து 2 ஆயத்துகளுக்கு பின்னால் அந்த வாசகம் வருகின்றது. ஃபீ குலூபிஹிம் மரலுன், அவருடைய இதயங்களிலே நோய் இருக்கின்றது, இருள் என்ற நோய் இருக்கின்றது, வஞ்சகம் என்ற நோய் இருக்கின்றது, குஃபுர் என்ற நோய் இருக்கின்றது என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னொரு இடத்திலே துருப்பிடித்திருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றான். ரைன் என்ற வார்த்தை. கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அவருடைய இதயங்களிலே இதயங்கள் துருப்பிடித்து விட்டன என்பதாக குறிப்பிடுகின்றான். இன்னொரு இடத்திலே அந்த இதயம் இறந்து விட்டது என்றே சொல்லி காட்டுகின்றான். அவமன்கான மைத்தன் பாஹையினாகோ, இறந்து விட்டானே அந்த ஒரு மனிதனை நாம் உயிர்ப்பிப்போமா என்பதாக கேட்கின்றான். உயிருள்ள மனிதன் இறந்து விட்டான் என்பதாக சொல்லுகின்றான். அதாவது அவருடைய இதயங்கள் இறந்து விட்டன. அந்த இறந்துவிட்ட இதயங்களுக்குள்ளே எந்த விதமான நல்ல காரியங்களும்
நல்ல செயல்களும் நல்ல செய்திகளும் போய் சேர மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு இறப்பை, மௌத்தை அந்த இதயத்திற்கு அல்லாஹ் தஆலா அமைத்து விட்டான் என்பதாக. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா அந்த இதயங்களை நன்மைகளை கிரகிப்பதை விட்டும் நல்ல செய்திகளை கிரகிப்பதை விட்டும் திருப்பி விட்டான் என்பதாக சொல்லுகின்றான். சும்மன் சரஃபு சரஃபல்லாஹு குலூபஹும், அல்லாஹ் அவருடைய இதயங்களை திருப்பி விட்டான். நன்மைகளை ஏற்றுக்கொள்வதை விட்டும் வேறு பக்கத்திலே திருப்பி விட்டான். இன்னொரு இடத்திலே ஃபீ குலூபிஹிமில் ஹபிய்யா, அவருடைய இதயங்களிலே அறியாமை காலத்தினுடைய அந்த பூர்வீகமான செயல், மடத்தனமான மௌட்டீகமான செயல் அவர்களுடைய உள்ளத்திலே அமைந்திருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். இன்னொரு இடத்துல குலூபுஹும் முன்கிரத்துன், அவர்களுடைய இதயங்கள் மறுக்கின்றன என்பதாக சொல்லுகின்றான். மறுப்பு என்பது அவருடைய இதயங்களிலே ஊறி போய்விட்டது. இன்னொரு இடத்துல கசாவத்து, அவருடைய இதயங்கள் கெட்டியாகிவிட்டன, இறுகிவிட்டன என்பதாக சொல்லுகின்றான். அதாவது வண்ணஞ்சம் என்பதாக சொல்லப்படுகின்றது, அந்த நிலை உடையதாக அவருடைய இதயங்கள். குலூபுஹும் லில் காஸ் ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும், அவருடைய இதயங்கள் ரொம்ப வஞ்சகம் உள்ளதாக, வண்ணஞ்சமாக, கல் மனமாக ஆகிவிட்டதே, அப்படிப்பட்டவர்களுக்கு கேடுதான் என்பதாக சொல்லுகின்றார். இப்படியெல்லாம் பல்வேறு வார்த்தைகளை கொண்டு அந்த காபிர்கள், நிராகரிப்பவர்கள் தங்களுடைய இதயங்களை எந்த செயலிலே, எந்த எண்ணத்திலே வைத்திருக்கின்றார்களோ, எந்த நிலையிலே இருக்கின்றார்களோ அதை அப்படியே அமைத்து விடுவதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த பல்வேறு வாசகங்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், யாருடைய விஷயத்திலே அல்லாஹ் தஆலா அவர்கள் குஃப்ரிலேயே இருந்து இறந்து விடுவார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை உண்டு, அவர்கள் நரகம் செல்லக்கூடியவர்கள் என்பதாக தீர்ப்பளித்திருக்கின்றானோ, அப்படிப்பட்ட அந்த காபிர்களை எந்த உபதேசத்தினாலும் நபியை நீர் திருத்திவிட முடியாது, அவர்களுக்குள்ளே ஈமானை நீர் செலுத்திவிட முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஆனால் சென்ற வாரம் விளக்கங்கள் சொல்லப்பட்டன. அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுவதின் காரணமாக காபிர்களுக்கு நாம் போய் உபதேசம் செய்யக்கூடாது என்ற பொருள் அல்ல. ஏனென்றால் யார் ஈமானை ஏற்றுக்கொள்ளுவார்கள், யார் நல்ல உபதேசங்களை ஏற்றுக்கொள்வார்கள், யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். யார் குஃப்ரின் மீதே இறந்து விடுவார்கள் அல்லது குஃப்ரை விட்டு நீங்கி அவர்கள் இறப்புக்குள்ளாக அவர்கள் ஈமானுக்கு வருவார்கள் என்பதும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு தான் தெரியும். மின்ஹும் ஷகிய்யும் வ ஸஈத் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். படைக்கப்பட்ட மனிதர்களிலே நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு, பாக்கியவான்களும் உண்டு, துர்பாக்கியவான்களும் உண்டு என்பதாக குறிப்பிடுகின்றான். யாருடைய விஷயத்திலே சாதத்து முந்திவிட்டதோ, நற்பாக்கியம் முந்திவிட்டதோ அவர் ஈமான் கொண்டவராக ஆகிவிடுகின்றார். யாருடைய விஷயத்திலே ஷகாவத்து, துர்பாக்கியம் முந்திவிட்டதோ அப்படிப்பட்டவர் ஈமான் கொள்ளாமல் இருந்து விடுகின்றார். இது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலமாக, தன்னுடைய தெய்வீக செய்தியின் மூலமாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பல்வேறு சமயங்களிலே அல்லாஹ் தஆலா அறிவித்துக் கொடுத்தான். இந்த மனிதருடைய இதயத்திலே குஃப்ர் நிறைந்திருக்கின்றது, அவன் நீர் என்ன சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக. இவருடைய இதயத்திலே நிஃபாக் என்ற நயவஞ்சகம் இருக்கின்றது, நீர் என்னதான் உபதேசம் செய்தாலும் அந்த நிஃபாக்கை விட்டு அந்த மனிதன் வெளியே வரமாட்டான் என்று வஹீயுடைய நேரத்திலே அந்த காலத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். ஆனாலும் கூட முன்னால் சென்ற வாரம் உள்ள ஆயத்திற்கு விளக்கம் சொல்லப்பட்டது. எப்படி இருந்தாலும் சரி, சொல்லக்கூடிய உபதேசத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நற்செய்தி சொல்லுதல், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தல் என்ற இரண்டு விஷயங்களையும் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டுமே தவிர, இவர் ஈமான் கொள்ள மாட்டார் என்ற காரணத்தினால் அந்த மனிதருக்கு உபதேசம் செய்யாமல் இருப்பது என்பது ஒரு முபல்லிக் பிரச்சாரகருக்கு அது தகுதியானதல்ல என்பதாகவும் சொல்லப்பட்டது. ஆக அல்லாஹ் தஆலா அவருடைய இதயங்களிலே முத்திரை வைத்து விட்டான், அதே போன்று அவருடைய காதுகளிலும் முத்திரை வைத்து விட்டான் என்பதாக சொல்லி, ஈமான் கொள்ளாததின் காரணமாக இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை அல்லாஹ் தஆலா இங்கே விளக்குகின்றார். ஒரு மனிதருக்கு ஈமான் கொள்ளாமல் இருப்பதின் காரணமாக அவருடைய இதயத்திலே முத்திரை ஏற்பட்டு விடுகின்றது, முத்திரை வைத்து விடுகின்றான் அல்லாஹ் தஆலா, காதுகளிலே முத்திரை வைத்து விடுகின்றான் என்று சொன்னால் அது இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அந்த மனிதனுக்கு. அந்த மனிதன் நினைத்துக் கொண்டிருப்பான் நாம் நல்ல வழியில் இருக்கின்றோம் என்பதாக. ஆனால் உண்மையிலேயே அந்த மனிதன் மிகப்பெரிய தீயவன், மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவன், மிகப்பெரிய துர்பாக்கியவான் அந்த மனிதன். வெளித்தோற்றத்திலே மக்களுக்கு மத்தியிலே அந்த மனிதன் மிக பிரகாசமாக தெரிந்தாலும் கூட அவன் இருளுக்குள்ளே மூழ்கி இருக்கின்றான் என்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே விளக்குகின்றார். ஏனென்று சொன்னால் இதயத்திலே முத்திரை வைக்கப்பட்டு
நல்ல செய்திகள் எதுவும் அந்த இதயத்திற்குள்ளே போகாத நேரத்தில் அந்த மனிதன் மிகப்பெரிய துர்பாக்கியவானாகத்தான் கருதப்படுவான். ஏனென்றால் நல்ல செய்திகள் அந்த மனிதனிடத்தில் ஏற மாட்டாது. நல்ல செய்திகளுடைய இதயத்தை போய் சேராத நேரத்திலே, அவனுடைய காதுகளை வந்து அடையாத நேரத்திலே நல்ல செயல்களையும் அந்த மனிதன் செய்ய முடியாது. தீய செயல்களே உருவானவனாக அந்த மனிதன் இருப்பார். தீமைகளே நிறைந்தவனாக அந்த மனிதன் இருப்பார். இப்பொழுது அந்த மனிதன் மிகப்பெரிய துர்பாக்கியவான். இது உலகத்திலே அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. பிறகு ஆகிரத்திலே கிடைக்கக்கூடிய தண்டனை இந்த ஆயத்தினுடைய கடைசியிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், வலஹும் அஸாபுன் அதீம் என்ற வாசகத்தின் மூலமாக. இங்கே அல்லாஹ் தஆலா அந்த காபிர்கள் அவர்களுடைய இதயங்களின் மீது அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான், அவருடைய செவிகளின் மீது முத்திரை வைத்து விட்டான் என்று சொல்லுவதின் காரணமாக மூமினான மனிதர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். மூமினான மனிதர்கள் தங்களுடைய இதயங்களை மிக ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். கல்பு என்ற அந்த இதயம் இருக்கின்றதே, அது அல்லாஹ் தஆலாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருளாகும். அந்த கல்பு என்பதிலே நல்ல ஞானங்கள் நிறைந்து வழியக்கூடிய தன்மையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த கல்பு பரிசுத்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான், இதயம் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் எல்லா விதமான நன்மைகளும் அந்த மனிதனிடத்தில் வெளிப்படக்கூடிய தன்மை ஏற்படும். ஆகவேதான் காவிர்களை பற்றி அல்லாஹ் தஆலா இதயங்களின் மீது முத்திரை வைத்து விட்டான் என்று சொல்லும் பொழுது, மூமினான நாம் அந்த இதயங்களை பாதுகாத்துக் கொள்வது, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இதயத்தை பாதுகாப்பது, அதை பக்குவப்படுத்துவது, அதை ஒளிமயமாக ஆக்குவது, அதிலே நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் சென்று சேருமாறு உள்ள விஷயங்களை எல்லாம் வேலைகளை எல்லாம் செய்து கொள்வது, கிரகித்துக் கொள்வது, இவையெல்லாம் கட்டாயம் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கல்பு என்ற அந்த இதயம்தான் ஞானம் வளரக்கூடிய, ஞானம் நிறைந்திருக்கக்கூடிய இடமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே முதலாவதாக அந்த கல்பு கிரகிக்கக்கூடிய, நல்லவற்றை கிரகிக்கக்கூடிய தன்மை உடையவையாக ஆக வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அந்த கல்புக்குள்ளே ஈமான் என்பது வர வேண்டும். ஈமான் என்பது கல்பின் மூலமாக முதலாவதாக ஏற்படுவது. முன்னாலே சொன்னோம், தஸ்தீகும் பில் கல்ப். ஈமான் என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, தஸ்தீகும் பில் கல்ப் வ இக்ராரும் பில் லிசான். கல்பினால் உண்மைப்படுத்துவது, நாவினால் அதை மொழிவது, சொல்லி காட்டுவது, இதுதான் ஈமான் என்பது. கல்பினால் உறுதிப்படுத்துவது. இப்ப ஈமான் தங்கக்கூடிய இடம், ஈமான் இருக்கக்கூடிய இடம் கல்பாக இருக்கின்றது. எனவே மூமினாக இருக்கக்கூடியவர்கள் ஈமான் இருக்கக்கூடிய, ஈமான் என்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களை விட மிக அற்புதமானது, மிக உயர்ந்தது. அந்த ஈமான் என்ற ஒளிமயமான தன்மை இருக்கக்கூடிய அந்த கல்பை மனிதன் தன்னுடைய உலகத்தினுடைய அழுக்குகளை கொண்டு அதை பாழ்படுத்திக் கொள்ளக்கூடாது, அதை தூசு அடைய செய்யக்கூடாது, அது மாசு மறுவற்றதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே விளக்குகின்றான். ஈமான் கொண்ட பின்னால் அந்த ஈமானுக்குரிய செயல்கள் மற்ற உறுப்புகளின் மூலமாக வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டால் இருக்கக்கூடிய ஈமானாகிறது பிரகாசம் உடையதாக ஆகும். இன்னும் அதிகமான நல்ல செயல்கள் செய்வதற்குரிய காரண காரியங்கள் அங்கே ஏற்பட்டுவிடும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்பை பரிசுத்தப்படுத்துவதை பற்றி ஏராளமான விஷயங்களை, ஹதீசுகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். மனிதன் பாவம் செய்யும் பொழுது, முன்னாலும் சொல்லி இருக்கின்றேன், பாவம் செய்யும் பொழுது அந்த இதயமாகிறது இருட்டாகி விடுகின்றது. ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அந்த இதயமும் கூட கருப்பு புள்ளிகளால் நிரப்பப்பட்டு அது இருள் சூழ்ந்ததாக மாறிவிடுகின்றது. பிறகு நல்ல விஷயங்களை கிரகிப்பது என்பது முடியாத காரியமாக ஆகிவிடுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா இன்னல் முஃமின இதா அஸ்னப, ஒரு மூமினான மனிதன் ஒரு பாவத்தை செய்தால், கானத் நுக்தத்துன் சௌதா ஃபீ கல்பிஹி, அவனுடைய இதயத்திலே ஒரு கருப்பு புள்ளியாகிறது ஏற்பட்டு விடுகின்றது. ஃபைன் தாப வஸ்தக்பர ஸகில கல்புஹு, அவன் அந்த செய்துவிட்ட பாவத்திற்காக வேண்டி மன்னிப்பு தேடினால், தௌபா செய்தால், அந்த கல்பாகிறது அந்த மனிதனுக்கு தெளிவாகி விடுகின்றது. அந்த கருப்பு புள்ளி அழிக்கப்பட்டு திரும்பவும் நல்ல நிலையிலே ஒளிமயமான தன்மை ஏற்பட்டு விடுகின்றது. வைன் ஜாத, அப்படி இல்லாமல் திரும்பவும் பாவத்தை செய்வானேயானால், அதிகமாக செய்வானேயானால், ஜாதத், அந்த கருப்பு புள்ளியும் அதிகப்படுகின்றது. ஒரு பாவத்தை செய்யும் பொழுது ஒரு கருப்பு புள்ளி, இன்னொரு பாவத்தை செய்தால் இன்னொரு கருப்பு புள்ளி, இப்படியே ஒவ்வொரு பாவத்திற்கும் கருப்பு புள்ளிகள் விழுந்து விழுந்து இதயம் முழுவதும் கருப்பாக ஆகிவிடுகின்றது. அவனுடைய இதயத்தை மூடிக்கொள்ளும் வரைக்கும், இதயத்தை அந்த கருப்பு புள்ளிகள் மூடிக்கொள்ளுகின்றன. அதுதான் ரான் என்பது.
அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய கல்லா பல் ரானா அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் என்று சொல்லுகின்றானே, அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட தீமைகளின் காரணமாக அவருடைய இதயங்கள் துரு பிடித்து விட்டன என்று சொல்லுகின்றானே, அந்த துரு இதுதான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இப்பொழுது இதயம் பாவங்கள் செய்வதின் காரணமாக ஈமான் கொண்டிருக்கின்றோம், ஆனால் பாவங்கள் செய்வதின் காரணமாக மேலும் மேலும் கருப்படைந்து புள்ளிகள், கருப்பு புள்ளிகள் விழுந்து அது கருப்பாக ஆகிவிடுகின்றது. வெளியே இருக்கக்கூடிய நல்ல செய்திகள், அறிவு செய்திகள் அனைத்தும் கிரகிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் மாறிவிடுகின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆகவே மூமினாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய கல்வை மிக பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த கல்வு சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். கல்வு பசாதாகிவிட்டால், நாசமாகிவிட்டால் உடல் முழுவதும் நாசமாகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் தெளிவாக சொல்லுகின்றார்கள். இன்ன ஃபில் ஜஸதில் முதுகத்தன், உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது, உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை துண்டு நல்லதாக ஆகிவிட்டால் உடல் முழுவதும் நல்லதாக ஆகிவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அதா வஹியல் கல்ப், அது என்ன தெரியுமா? அதுதான் இதயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த இதயம் நல்லதாக இருந்தால் உடல் முழுவதும் நல்லதாக இருக்கும். இதயம் ஒளிமயமாக இருந்தால் உடல் முழுவதும் ஒளிமயமாக மாறிவிடும். உடல் உறுப்புகள் அனைத்தும் ஒளிமயமாக ஆகிவிடும். கண்களிலே ஒளி, காதுகளிலே ஒளி, கைகளிலே ஒளி, கால்களிலே ஒளி, எல்லா விதமான உறுப்புகளிலும் நூறானியத்து நிரப்பப்பட்டு நூறானியத்தான அந்த இதய உறுப்புகளில் இருந்து நூறானியத்தான செயல்கள் வெளிப்படக்கூடிய தன்மையை அல்லாஹ் தஆலா தந்து விடுவார். நாக்கிலே நூறானியத் ஏற்பட்டு விட்டால் சொல்லப்படக்கூடிய விஷயம் இருக்கின்றதே அது மக்களால் கவரப்படும், கிரகிக்கப்படும். மக்கள் அது பற்றி அதை கேட்டு செயல்படக்கூடிய தன்மையை அந்த நாக்கிற்கு அல்லாஹ் தஆலா தந்து விடுவார். இது கல்வின் மூலமாக வரக்கூடிய நிலை, கல்வில் இருந்து வெளிப்படக்கூடிய தன்மை. முதலாவதாக ஒரு மூமினான மனிதர் தன்னுடைய கல்வை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வி என்பதுதான் நாம் சாதாரணமாக ஒவ்வொரு செயலுக்கும் நிய்யத்து கட்டாயம் என்பதாக சொல்லுகின்றோம். நிய்யத் என்று சொன்னால் எண்ணம், அந்த எண்ணம் கட்டாயம். இப்ப மக்ரிப் தொழுதோம், மக்ரிப் தொழுகின்றேன் இந்த இமாமை பின்பற்றி 3 ரக்காத்துகளை என்பதாக நிய்யத்து செய்யும் பொழுதுதான் அந்த தொழுகை பரிபூர்ணமாக கூடும். இல்லாவிட்டால் கூடாது, நிய்யத் இல்லாவிட்டால் கூடாது. ஒழு செய்யும் பொழுது கட்டாயமாக நிய்யத்து செய்ய வேண்டும் என்பது ஷாஃபி மذஹபுடைய கட்டாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய அந்த ஹதீஸின் அடிப்படையில் அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஆக கட்டாயமாக நிய்யத் என்பது, எண்ணம் என்பது கட்டாயம் ஒவ்வொரு செயலுக்கும் தேவை. எண்ணத்தின் அடிப்படையில் தான் செயல்களுக்குரிய விளைவுகள் எல்லாம் ஏற்படுகின்றன, செயல்களுக்குரிய நன்மைகள் ஏற்படுகின்றன, சாதக பாதகங்கள் ஏற்படுகின்றன என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே எண்ணம் என்பது, நிய்யத் என்பது கல்வினால் ஏற்படக்கூடியது, கல்வியில் இருந்து ஏற்படக்கூடியது. கல்வி எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு செயலை நல்லதாக ஆக்குவதற்கும் கெட்டதாக ஆக்குவதற்கும் அந்த கல்வி தான் காரணமாக அமைந்திருக்கின்றது. கல்விக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணம் காரணமாக அமைந்திருக்கின்றது. பாருங்க, தொழுகிறோம் அல்லது நோன்பு வைக்கிறோம், ஏதாவது ஜக்காத்து கொடுக்கிறோம், நன்மைகளை செய்யணும். ஜக்காத்து கொடுக்கறதுக்காக வேண்டி பொருளை எடுத்து, ஒரு 1000 ரூபாய் ஜக்காத்துடைய பொருளை எடுத்து ஒரு மனிதர் கொடுக்கின்றார். நிய்யத் இல்லாம கொடுத்துட்டாரு, ஜக்காத்து செல்லுபடியாகாது. இப்ப அந்த கல்பு, அந்த ஜக்காத்து நிறைவேறுவதற்கு, அந்த கடமை நிறைவேறுவதற்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு அவசியம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக விளக்குகின்றார். எவ்வளவு அவசியம். கல்விலே அந்த எண்ணம் வரவில்லை, இது ஜக்காத்துடைய பொருள், நான் இவருக்கு வழங்குகின்றேன் என்று ஒரு மனிதன் நிய்யத்து செய்யாமல் பொதுவாக கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அது ஜக்காத்துடைய பொருளாக கணிக்கப்பட மாட்டாது, கடமை நிறைவேறாது. திரும்ப இன்னொரு தடவை 1000 ரூபாய் கொடுக்கணும் அவர். இப்ப அந்த எண்ணத்திற்கு எவ்வளவு பவர் இருக்கின்றது பாருங்க. இப்ப முன்னாலே சொல்லியிருக்கிறேன், மக்ரிப் தொழுத 3 ரக்காத்து, அதே மாதிரி பின்னால 2 ரக்காத்து சுன்னத்து நஃபில் எல்லாத்தையும் தொழுதும். ஃபஜ்ர்ல 2 ரக்காத்து ஃபர்ல் தொழுகிறோம், 2 ரக்காத்து சுன்னத்து தொழுகின்றோம். ஃபஜ்ருடைய நேரத்தில் சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, ஃபர்லான தொழுகை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நம்முடைய செயல்கள் அமைந்திருக்கின்றன. அதுக்கு எப்படி தக்பீர் கட்டுறோமோ, ஃபர்லுக்கு எப்படி தக்பீரோ அதே போலதான் சுன்னத்தான தொழுகைக்கு தக்பீர். ஃபர்லுக்கு என்ன ஓதுறோமோ அதே மாதிரி தான் சுன்னத்தான தொழுகைகளுக்கும் ஓதுறோம். ஃபர்லுக்கு எப்படி ருக்கூ செய்யறோமோ, சுஜூத் செய்யறோமோ, இருப்பு இருக்கிறோமோ, அத்தஹியாத் ஓதுறோமோ, அதே மாதிரி தான் நஃபில் சுன்னத்தான தொழுகைகளுக்கும் ஓதுறோம். இதுக்கு பேர் ஃபர்ல், அதுக்கு பேர் சுன்னத்து. இதற்குள்ள தரஜா வேறு, அதற்குள்ள தரஜா வேறு. இதற்குள்ள நன்மைகளே தனி, அதற்குள்ள நன்மைகளே தனி. இதை தொழாவிட்டால், இந்த ஃபர்லான தொழுகைகளை தொழாவிட்டால் கட்டாயமாக குற்றவாளியாக கருதப்படுவான். அந்த நஃபிலான தொழுகைகளை தொழாவிட்டால் அவர் குற்றவாளியாக கருதப்பட மாட்டான். இப்ப இந்த நிலைகள் எல்லாம், இந்த மாறுபட்ட நிலைகள் எல்லாம் எதன் மூலமாக ஏற்படுகின்றன? இதயத்தின் மூலமாக.
இதயத்தில் ஏற்படக்கூடிய நிய்யத்தின் மூலமாக. இந்த நிய்யத்து பர்லு என்பதாக கட்டினால் அந்த தொழுகை பர்ல். இந்த நிய்யத்து அந்த தொழுகையை பர்லாக்கி விடுகின்றது. நிய்யத்து தொழுகையை அந்த 2 ரக்காத்தை பர்லாக்கி விடுகின்றது. பர்லாக்கி அல்லாஹ் தஆலா இடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தந்து விடுகின்றது. அதே நிய்யத்து நஃபிலோடு சேரும்போது நஃபிலாக ஆக்கப்படுகின்றது. அந்த பர்லை விட குறைந்த தரஜா உள்ளதாக அது ஆக்கப்பட்டு விடுகின்றது. நோன்பு வைக்கின்றோம், நிய்யத்து செய்யாமலேயே ஒரு மனிதர் நோன்பை வைத்து விட்டார் என்று சொன்னால் அந்த நோன்பு செல்லுபடி ஆகாது, திரும்ப கலா செய்ய வேண்டும். பரலான நோன்பு கூடாது. நிய்யத்து செய்து விட்டால் அது பரலாக மாறி விடுகின்றது. இப்பொழுது நிய்யத்திற்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் பாருங்கள், எவ்வளவு அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். அந்த நிய்யத்து எழுவது, நிய்யத்து உண்டாவது என்பது கல்வின் மூலமாக. எனவே கல்வுக்கு ஒரு சிறந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடலிலே ஒரு சதை துண்டு, அந்த சதை துண்டு சரிபட்டு விட்டால், சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராகிவிடும். அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இதயம் இருக்கின்றதே, அதை நிலைப்படுத்தி வைக்க வேண்டும். நல்ல செயல்களை செய்வதற்காக வேண்டி உள்ள காரண காரியங்களின் மீது நிலைப்படுத்தி வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மஸலுல் கல்பி மஸலு ரீஷத்தின். இந்த இதயத்திற்கு உதாரணம் இருக்கின்றதே, அது ஒரு பறவையினுடைய இறகை போன்று. அந்த இறகு ஒரு பெரிய வனாந்தரத்திலே, பாலைவனத்திலே, திறந்த மைதானத்திலே கிடக்கின்றது. சாதாரணமா அந்த கோழி ரெக்க பாக்குறோம்ல, அது சாதாரணமா சும்மா கிடந்தாலும் காத்து ஃபேன் போறத சும்மாவே கிடந்துச்சுன்னு வச்சுங்க, சும்மா இருக்கும் போதே துள்ளிக்கிட்டே இருக்கும். அது காத்தே இல்லைன்னு வச்சுங்க, அப்போ கூட அது இந்த பக்கம் அந்த பக்கம் புரட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதை புரட்டுவதற்கு ஒரு பெரிய காற்று தேவையில்லை. மிக சாதாரணமாக இருக்கக்கூடிய காற்றே போதுமானது, சும்மா அப்படி இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வேகமா காத்து அடிச்சுன்னு வச்சுங்க, லேசா காத்து அடிச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரளும். வேகமா காத்தடிச்சு வேகமா ஓடும், அங்கே இங்கே ஓடும் அந்த ரெக்க. சரி, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த இறகு இருக்கின்ற பறவையோட இறகு அது ஒரு பெரிய மைதானத்திலே கிடக்கின்றது. வீட்டுக்குள்ள இருக்கும்போது துள்ளிக்கிட்டு இருக்கும் அது, அந்த இறகு. மைதானத்தை கிடந்தா எப்படி இருக்கும்? மைதானத்தில் இன்னும் கொஞ்சம் வேகமா துள்ளும், அங்கே இங்கே ஓடும், பறக்கும். சரி, அதோடு காத்தும் வீசுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், துகல்லிபுஹர் ரியாஹு பிஃபலாத்தின். ஒரு பரந்த திறந்த வெளியிலே கிடக்கக்கூடிய அந்த இறகை காற்றாகிறது, அதனை புரட்டி புரட்டி விடுகின்றது என்பதாக சொல்லுகின்றார்கள். காற்று வீசுகின்றது, காற்று வீசுவதன் காரணமாக அந்த இறகு அங்கும் இங்கும் பறந்து திரும்பி திரும்பி ஓடுகின்றது. ஒரு நிலையில ஒரு நிமிஷம் கூட, ஒரு வினாடி கூட அது நிலையாக இருப்பதே இல்லை. அந்த இறகு அந்த மாதிரி இடத்துல ஒரு பரந்த மைதானம், காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது, ஒரு சின்ன இறகு கிடைக்குது அப்படின்னு சொன்னா சும்மா இருக்குமா? ஒரு வினாடி அல்ல, ஒரு வினாடியில ஒரு 1000ல் 1 பங்கு நேரம் கூட சும்மா இருக்காது. அது அப்படியே அசைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, ஆடிக்கிட்டு தான் இருக்கு. இது போன்று மனிதனுடைய கல்பு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். அதனுடைய விளக்கம் என்ன? கல்பு எப்பொழுதுமே இப்படி மாறிக்கொண்டே இருக்கும். அதனால அல்லாஹ்விடத்தில் நீங்க கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், என்னுடைய கல்பை தீனின் மீது நீ நிலைப்படுத்தி வைப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள் துஆவை, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப். இதயங்களை புரட்டக்கூடியவனே. கல்பு என்று சொன்னாலே புரளுதல் அப்படின்னு அர்த்தம் தான். கல்பு அப்படின்னு சொன்னாலே அர்த்தம் என்ன? புரளுதல், புரண்டு கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். அது அதனால யா முகல்லிபல் குலூப், இதயங்களை புரட்டக்கூடியவனே, சபித் கல்பி அலா தீனி, என்னுடைய கல்பை உன்னுடைய தீனின் மீது நிலைப்படுத்தி வைப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ கேட்பார்கள். நேர்வழியின் மீது நிலைப்படுத்துதல், தீனின் மீது நிலைப்படுத்துதல், ஈமானின் மீது நிலைப்படுத்துதல், இஸ்லாத்தின் மீது நிலைப்படுத்துதல் கல்புக்கு இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸில் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், மனிதனுடைய கல்பு இருக்கின்றது, அது ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது. ரஹ்மானுடைய, அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதன் ஒரு குச்சியை 2 விரல்களுக்கு மத்தியிலே பிடித்திருக்கின்றான். பிடித்திருக்கக்கூடிய மனிதன் ஒரு குச்சியை 2 விரல்களுக்கு மத்தியிலே அந்த இடையிலே வைத்திருக்கக்கூடிய மனிதன் அந்த விரலை இப்படி புரட்டினாலும் புரட்டலாம், திரும்ப இப்படி வலப்பக்கம் புரட்டினாலும் புரட்டலாம். வலப்பக்கமோ இடப்பக்கமோ எப்படி அவன் விரும்புகின்றானோ அப்படியெல்லாம் புரட்டலாம். அதுபோன்று அல்லாஹ் தஆலா ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே மனிதனுடைய கல்பு இருக்கின்றது. அவன் எப்படி நாடுகின்றானோ அப்படியெல்லாம் அதை புரட்டி விடுவான். நன்மையின் பக்கம் வேண்டுமானாலும் புரட்டுவான், தீமையின் பக்கம் வேண்டுமானாலும் புரட்டுவான். இருட்டின் பக்கம் வேண்டுமானாலும் அதனை புரட்டி விடுவான், ஒளியின் பக்கம் வேண்டுமானாலும் புரட்டி விடுவான். ஈமானின் பக்கம் வேண்டுமானாலும் திருப்பி விடுவான், அதை குஃப்ரின் பக்கம் வேண்டுமானாலும் திருப்பி விடுவான். அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே அது இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அவனிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும், சபித் கல்பி அலா தீனிக,
அலா ஈமானிக்க, உன்னுடைய தீனின் மீது, உன்னுடைய ஈமானின் மீது, உன்னுடைய இஸ்லாத்தின் மீது என்னுடைய இதயத்தை நிலைக்க செய்வாயாக என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த இதயம் அப்படி புரளக்கூடிய அந்த இதயம் இருக்கின்றது, அது உலகத்தினுடைய ஆசாபாசங்களின் காரணமாக, உலகத்தில் நாம் வாழ்வதின் காரணமாக சில நேரங்களிலே இருள் படர்ந்து விடும், அதன் மீது தூசிகள் படிந்து விடும், துரு பிடித்து விடும். அந்த துரு பிடிப்பதையும் இருள் படர்ந்து விடுவதையும் தூசிகள் படிந்து விடுவதையும் நீக்குவதற்குரிய காரண காரியங்களையும் செய்து கொள்ள வேண்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னஹாதில் குலூப், இந்த இதயங்கள் இருக்கின்றனவே அது தஸ்தஉ கமா யஸ்தஉல் ஹதீத், இரும்பு துரு பிடித்து விடுவதை போன்று இவை துரு பிடித்து விடுகின்றன இந்த இதயங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வமா ஜிலாஉஹா, அந்த துருவை நீக்குவதற்குரிய வழி என்ன என்பதாக கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திலாவத்துல் குர்ஆன் வ கஸ்ரத்து ஸிக்ரில்லாஹ் வ கஸ்ரத்து ஸிக்ரில் மௌத், அதிகமாக குர்ஆனை ஓதுவதும், அதிகமாக அல்லாஹ்வை zikr செய்வதும், அதிகமாக மௌத்தை நினைத்திருப்பதும் என்பதாக கூறினார்கள். குர்ஆனை ஓதுவது இதயத்தை தெளிவாக்கக்கூடிய ஒரு அமல் செயல், அல்லாஹ்வை zikr செய்வது இதயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய செயல், மௌத்தை அதிகமாக நினைத்துக் கொண்டிருப்பது, மௌத்தை நினைப்பதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் மௌத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது மட்டுமல்ல, மௌத்தை நினைப்பதின் மூலமாக நன்மைகளை செய்வது, தீமைகளை விட்டு விடுவது, அல்லாஹ்வை பயப்படுவது, ஆகிரத்துடைய கேள்வி கணக்கை பயப்படுவது, அப்படி பயப்பட்டு இந்த உலகத்திலே தன்னுடைய காரியங்களை ஆற்றிக் கொள்வது, செய்து கொள்வது. அந்த இதயம் என்பது என்ன என்பது பற்றி முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மனிதனுடைய இந்த நெஞ்சினுடைய இடப்பக்கத்திலே இருக்கக்கூடிய சதை துண்டு இருக்கின்றதே அதுவல்ல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கல்ப் என்பது. கல்பை காட்டித்தரக்கூடிய அடையாள பொருளாக அந்த இதயத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். இந்த உடல் இயங்குவதற்கு, உடலிலே உயிர் சரியாக அமைந்திருப்பதற்கு காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த இதயத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான். உடலிலே இருக்கக்கூடிய நரம்புகளிலே ரத்தத்தினுடைய ஓட்டம் சரியாக அமைவதற்கு ரத்தம் சுத்தியாக ஆக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த உடலும் உயிரும் வாழ்வதற்குரிய அமைப்பை அல்லாஹ் தஆலா இந்த சதை துண்டின் மூலமாக, கல்பு என்ற இதயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார். ஆனால் அல்லாஹ் ரசூலும் சொல்லக்கூடிய, குர்ஆனிலே வரக்கூடிய, ஹதீஸிலே வரக்கூடிய கல்பு என்பது இந்த சதை துண்டு அல்ல. இந்த சதை துண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மானசீகமான, மனிதனுடைய கண்களால், ஐம்புலன்களால் கண்டுகொள்ள முடியாத ஒரு மறைமுகமான அற்புதமான ஒரு சக்திக்கு பெயர் கல்பு என்பதாக சொல்லப்படும். முன்னாலும் சொல்லி இருக்கிறேன், மனிதனுடைய உடலுக்குள்ளே 4 விதமான அற்புதமான சக்திகளை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். ஒன்று கல்பு, இன்னொன்று நஃப்ஸ், இன்னொன்று ரூஹ், மற்றொன்று அகல் என்ற அறிவு. இந்த 4ஐயும் மனிதனுடைய உடலுக்குள்ளே அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த மனிதனுடைய உடல் சிறப்பாக இயங்குவதற்கு, சரியாக அமைந்திருப்பதற்கு இந்த 4ம் கட்டாயம் தேவை என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மனிதன் கல்பை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், கல்பை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும், நஃப்ஸை பக்குவப்படுத்த வேண்டும், தீமைகளை விட்டும் அதை அகற்ற வேண்டும். அதே போன்று தன்னுடைய சிந்தனையை சரியாக்கிக் கொள்ள வேண்டும், அக்கலை சரியாக்கிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய ரூஹை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். புனிதமான ரூஹை அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உடலுக்குள்ளே அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த ரூஹ் போய்விட்டால் எந்த விதமான பலனையும் மனிதனுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாது. கண்கள் பார்ப்பது, நாக்கு பேசுவது, உங்களுடைய காதுகளால் கேட்பது, நம்முடைய உடல் அசைவது, உடலில் உள்ள உறுப்புகள் அத்தனையும் வேலை செய்வதற்கு அசல் காரணமாக இருக்கக்கூடியது மனிதனுடைய ரூஹாகும். எப்படி ஒரு மோட்டார் காரை எடுத்துக் கொள்ளுவோம், அல்லது பேருந்து, வண்டிகள், மற்ற இப்பொழுது நவீனமான சாதனங்கள் எத்தனையோ இருக்கின்றன. இவையெல்லாம் இயக்குவதற்கு அசலாக பெட்ரோல் என்பது கட்டாயமாக தேவைப்படுகின்றது. ஒரு கார் இருக்கின்றது, ஒரு பஸ் இருக்கின்றது, அதற்கு எல்லா பாகங்களும் சரியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே மிக உயர்தரமான இயந்திரங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கின்றன, உயர்தரமான பொருள்கள் எல்லாம் அதிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கார், அந்த பஸ்ஸின் மூலமாக அது தனியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான மதிப்பும் அதற்கு கிடையாது. அது இயங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உயிரோட்டமாக இருப்பது, உயிரை கொடுப்பது என்பது பெட்ரோலாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. பெட்ரோல் அல்லது டீசல் அது போன்றுள்ள பொருள்களின் மூலமாக அதற்கு உயிரோட்டம் தரப்படுகின்றது. அந்த இயந்திரங்கள் இயங்குவதற்கு,
அது அதனுடைய பலனை தருவதற்கு. ஒரு காரை, ஒரு பஸ்ஸை, ஒரு இயந்திரத்தை அல்லது ஒரு ராக்கெட்டை அல்லது ஒரு விமானத்தை செய்கின்றோம் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன? அதன் மூலமாக மக்கள் பலன் பெற வேண்டும், அதன் மூலமாக மனிதன் பயணம் செய்ய வேண்டும், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டும், அது விரைவாக சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி அது செய்யப்படுகின்றது. அப்படி அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அசலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதற்கு உயிராக இருப்பது பெட்ரோலாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த எண்ணெய் பொருள் அதிலே இல்லை என்று சொன்னால் இந்த இயந்திரங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. இயந்திரத்தின் மூலமாக எந்த விதமான பலனையும் மனிதன் பெற்றுக் கொள்ள முடியாது. அதே போன்றுதான் இயந்திரங்களுடைய அந்த உறுப்புகளாக அல்லாஹ் தஆலா இயந்திரமாக மனிதனை ஆக்கி உறுப்புகளாக மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் அமைத்து வைத்திருக்கின்றான், உறுப்புகளையும் அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த உறுப்புகள் எல்லாம் சீராக இயங்குவதற்கு, அதனுடைய வேலைகளை செய்வதற்கு அசலாக ஆக்கப்பட்டிருப்பது, ரூஹாக இருப்பது மனிதனுடைய உயிர். இந்த உயிர் இல்லை என்று சொன்னால் எந்த பலனும் கிடையாது. ஆகவே மனிதனுக்குள்ளே அல்லாஹ் தஆலா இந்த ரூஹை வைத்து ஒரு அற்புதமான படைப்பாக உண்டாக்கி வைத்திருக்கின்றான். அதே போன்று மனிதன் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அகல் என்ற அறிவை தந்திருக்கின்றான். பிறகு மனிதன் தீமையை தவிர்த்து நன்மையை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நஃப்ஸை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். மனிதன் தன்னை யார் என்று தெரிவித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நல்லவனா கெட்டவனா என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி உள்ள பொருளாக மனிதனுக்குள்ளே அல்லாஹ் தஆலா நஃப்ஸை அமைத்து வைத்திருக்கின்றான். எந்த மனிதன் அதை அடக்கி ஆளுகின்றானோ அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக மாற்றப்படுகின்றான். எவர் நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு விடுகின்றாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் கெட்டவராக கருதப்படுகின்றார், தண்டனைக்குரியவராக ஆகிவிடுகின்றார். நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, பின்னாலும் வரும். அதே போன்று கல்பையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அந்த கல்பு மனிதனுக்கு அற்புதமான பொருளாக வழங்கப்பட்டு இருக்கின்றது. அதை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விளக்கத்தையும் அல்லாஹ் தஆலா ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் என்று காஃபிர்களுடைய விஷயத்திலே சொல்லி காட்டி, மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அதனை மூமினான மனிதர்களுக்கு அது உபயோகப்படுத்தப்படக்கூடிய பொருளாக, அற்புதமான பொருளாக, பாதுகாக்கப்பட வேண்டிய பொருளாக, அதை மனிதன் கவனிக்க வேண்டிய பொருளாக அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்பு சரியாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு துஆக்களை சொல்லி காட்டுகின்றார்கள், செய்திருக்கின்றார்கள், நமக்கு அறிவுரையாக வழங்குகின்றார்கள். மனிதனுடைய கல்பு இருக்கின்றதை அது ஒளிமயமானதாக ஆக வேண்டும், அதில் இருள் என்பது எந்த நேரத்திலும் இருந்து விடக்கூடாது. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, என்னுடைய இதயத்திலே யா அல்லாஹ் என்னுடைய இதயத்திலே நீ ஒளியை ஏற்படுத்துவாயாக. ஒரு நீண்ட துஆ. அதிலே மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி சொல்லி காட்டக்கூடிய அந்த ஹதீஸிலே முதலாக கல்பை தான் சொல்லி காட்டுகின்றார்கள். கல்பை சொல்லிவிட்டு தான் பிறகு எல்லா உறுப்புகளையும் வரிசையாக சொல்லுகின்றார்கள். அங்கே அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய இதயத்திலே நீ ஒளியை ஆக்குவாயாக. வஃபீ பஸரி நூரா, என்னுடைய பார்வையிலே என்னுடைய கண்களிலே நீ ஒளியை ஆக்குவாயாக. வஃபீ சம்இ நூரா, என்னுடைய காதுகளிலே ஒளியை நீ ஆக்குவாயாக. என்னுடைய உடம்பிலே நீ ஒளியை ஏற்படுத்தி. வஃபீ பதனி நூரா, என்னுடைய சரீரத்தில் நீ நூரை ஏற்படுத்துவாயாக. வஃபீ ஜில்தி நூரா, என்னுடைய தோலிலே ஒளியை ஏற்படுத்துவாயாக. என்னுடைய நரம்பிலே ஒளியை ஏற்படுத்துவாயாக. என்னுடைய சதையிலே நீ ஒளியை ஏற்படுத்துவாயாக. என்னுடைய ரத்தத்திலே நீ ஒளியை ஏற்படுத்துவாயாக. எல்லா உறுப்புகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். என்னுடைய கைகளிலே ஒளியை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய முடியிலே ஒளியை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய பாதத்திலே கால்களிலே நீ ஒளியை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய நாக்கிலே ஒளியை ஏற்படுத்துவாயாக, எனக்கு அதிகமான ஒளியை தருவாயாக, என்னையே நீ நூறாக ஆக்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட துஆ, ஒளிமயமான துஆவை சொல்லி தருகின்றார்கள். அதே முதலாவதாக கல்பை சொல்லி காட்டுகின்றார்கள். 2-3 துஆக்கள் அது மாதிரி ஹதீஸ்களிலே வருகின்றது. அந்த துஆவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, என்னுடைய கல்பிலே நீ நூரை ஆக்குவாயாக என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். ஏனென்றால் அங்கிருந்து தான் நூறாகிறது, ஒளியாகிறது எல்லா உறுப்புகளுக்கும் வர வேண்டும், பரவ வேண்டும். அதனால் முதலாவதாக கல்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த கல்பு எவ்வளவு பக்குவப்படுத்தப்பட்டு ஒளிமயமாக ஆக்கப்படுகின்றதோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இந்த உடலுக்கு மதிப்பு. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலீமான கல்பை கொண்டு வந்தவரை தவிர மற்றவர் எல்லாம் நஷ்டப்பட்டவர், தண்டனைக்குரியவர் என்பதாக சொல்லுகின்றார்.
சலீமான கல்பு என்று சொன்னால் பரிசுத்தமான கல்பு என்று ஒரு பொருள். சலீம் என்பதற்கு ரொம்ப சுத்தமானது, எல்லா தீமைகளை விட்டும் பரிசுத்தமான கல்பு என்பதாக பொருள். இன்னொரு பொருள் செய்யப்பட்டிருக்கிறது, ஞானவான்கள் குறிப்பிடுகின்றார்கள். சலீம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர், அந்த மூமினான மனிதர் தன்னுடைய கல்வின் மூலமாக அல்லாஹ்வை அதிகமாக பயந்தவராக இருப்பார், நடுங்கியவராக இருப்பார். அந்த கல்வின் மூலமாக உடலிலே நடுக்கம் ஏற்படும் அவருக்கு. பல சஹாபாக்களுடைய விஷயத்திலே இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் நிறைய வருகின்றது. அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது தொழுகையை ஆரம்பித்தால் அல்லது நோன்பு வைக்க ஆரம்பித்தால், ஒரு நல்ல இபாதத்தை செய்ய ஆரம்பித்தால் உடனடியாக அவர்களுக்கு உடலிலே நடுக்கம் ஏற்பட்டுவிடும். இந்த நடுக்கம் அவருடைய கல்வியில் இருந்து ஏற்படுவது, அந்த கல்பு பயப்படுவதின் காரணமாக, அல்லாஹ் தஆலாவிடத்தில் பயம் நிறைந்திருப்பதின் காரணமாக அந்த கல்வின் மூலமாக ஏற்பட்ட பயமாகிறது உடலிலே நடுக்கத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றது. அது குறிப்பாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய விஷயத்திலே ஒது செய்ய ஆரம்பித்து விட்டால் அவருடைய உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடும், உடலுடைய நிறமெல்லாம் மாறிவிடும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த கல்பு இருக்கின்றது, இதற்கு பேர் சலீமான கல்பு. ஒரு மனிதன் தேள் கொட்டிவிட்டால், ஒரு மனிதனுக்கு தேள் கொட்டிவிட்டால் அல்லது விஷமுள்ள ஏதாவது ஒரு பூச்சி கடித்து விட்டால் அவனுடைய உடலிலே ஒரு விதமான நடுக்கம் ஏற்பட்டுவிடும். முதலாவதாக அந்த நடுக்கமாகிறது கல்வியிலிருந்து ஆரம்பமாகிறது. தேள் கொட்டிவிட்டால் அவனுடைய இதயம் துடிக்க ஆரம்பித்து விடுகின்றது. இதயம் துடிக்கும் பொழுது உடல் எல்லாம் துடிக்க ஆரம்பித்து விடும். இப்ப அந்த இதயத்திற்கு பேர் சலீமான இதயம், கொட்டப்பட்ட இதயம் அப்படின்னு அர்த்தம். கல்ப சலீம் என்று சொன்னால் கொட்டப்பட்ட இதயம், தேள் கொட்டிய இதயம். அது அப்படி கொட்டப்பட்ட இதயத்தோடு எவர் வருகின்றாரோ அவரை தவிர மற்றவர் எல்லாம் நஷ்டவாளர் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். பரிசுத்தமான கல்பு என்பது ஒரு அர்த்தம், கொட்டப்பட்ட இதயத்துடன் வருகின்றவரை தவிர. கொட்டப்பட்ட இதயம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே தேள் கொட்டிய மனிதன் எப்படி நடுங்குவானோ, அவனுடைய உள்ளம் எப்படி நடுங்குமோ அதுபோன்று அல்லாஹுடைய கட்டளையை நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அவனுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட வேண்டும். மௌத்தை நினைக்கும் பொழுது, கபரை நினைக்கும் பொழுது அவருக்கு நடுக்கம் ஏற்பட வேண்டும், ஒரு அச்சம் ஏற்பட வேண்டும். மஹ்ஷர் மைதானத்தை நினைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு பயம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கை நினைத்து பார்க்கும் பொழுது பயம் ஏற்பட வேண்டும், நடுக்கம் ஏற்பட வேண்டும். மீசான், சிராத்துல் முஸ்தகீம் என்ற இடங்களை எல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு பயம் ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட பயம் எவருடைய கல்விலே இருக்கின்றதோ அந்த கல்புக்கு பெயர் கல்பு சலீம் என்பதாக. அந்த மாதிரி கல்பு உடையவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மிடத்தில் வந்தால் அவருக்கு வெற்றி உண்டு. இல்லாமன் அதல்லாஹ பிகல்பின் சலீம். ஆகவே கல்பை பாதுகாக்க வேண்டும், கல்பை கொட்டப்பட்ட கல்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமான கல்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது மூமினான மனிதருக்கு தரப்படக்கூடிய எச்சரிக்கை என்பதையும் ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்படி இந்த கல்பு என்பது ஏராளமான இடங்களிலே ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஆகவே இதயம் மிகச் சரியாக இருந்தால் உறுப்புகள் எல்லாம் சரியாகிவிடும், அதன் மூலமாக அமல்களும் சரிப்படுத்தப்பட்டுவிடும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். பிறகு அல்லாஹ் சொல்லுங்க, ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம், அவருடைய காதுகளின் மீதும் அல்லாஹ் தஆலா முத்திரை வைத்து விட்டான் என்பதாக. கல்புகளின் மீதும் மட்டுமல்ல, காதுகளின் மீதும். ஏன் என்று சொன்னால், ஒரு மனிதன் நல்லதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நல்ல காரியத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் முதலாக அவனுடைய இதயத்தின் மூலமாக சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை, இதயத்தினுடைய சிந்தனை எதன் மூலமாக ஏற்படும் என்று சொன்னால் கேள்வியின் மூலமாக ஏற்படும். காதுல கேட்கிறோம், இப்ப நான் சொல்றது உங்களுடைய இதயத்தில் போய் பதிவதற்கு முதல் சாதனம் எது? காதுதான், செவிதான். செவியின் வழியாகத்தான் இதயத்திற்குள்ளே போக வேண்டும், செவியின் வழியாக இதயத்திற்குள்ளே போக வேண்டும். அப்படி அந்த செவியையும் அல்லாஹ் தஆலா முத்திரை வைத்து விட்டார். எந்த நல்லதை சொன்னாலும் ஏறவே மாட்டார். சில பேர், நம்மளே சில பேர் இருக்கிறான், என்ன நல்லதை சொன்னாலும் சரி, என்னத்தை சொல்லிட்டார் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அல்லாஹ் தஆலா அவருடைய காதுகளிலே முத்திரை வைத்து விட்டான். நல்லதை கிரகிக்கக்கூடிய அந்த சக்தியை, தன்மையை அல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலிருந்து எடுத்து விட்டார் அப்படின்னு பொருள். ரொம்ப பேர் நம்ம பார்க்கிறோம், நீங்க என்னதான் பயான் செஞ்சாலும் சரி, என்ன நல்ல விஷயங்களை சொன்னாலும் சரி, அது அவர்களுடைய எந்த விதமான அசைவையும் அவர்களுக்கு ஏற்படுத்தாது, எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. காரணம் என்ன கேட்டா செவி சரியில்லை. அல்லாஹ் தஆலா அதன் மீது ஒரு திரையை, ஒரு முத்திரையை அமைத்து விட்டார். இங்கே அல்லாஹ் தஆலா
அந்த முதலாவது இதயங்களுக்கும் காதுகளுக்கும் சொல்லும்போது ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம், அவர்களுடைய இதயங்களின் மீதும் அவர்களுடைய காதுகளின் மீதும் முத்திரை அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டான், சீல் வைத்து விட்டான் என்பதாக சொல்லுகின்றான். பிறகு கண்களை பற்றி அடுத்து சொல்லுகின்றான், வாலா அபுசாரிஹிம், அவர்களுடைய கண்களின் மீது ரிஷாவத்துன், திரை இருக்கின்றது என்பதாக சொல்லுது. அந்த ரெண்டு உறுப்புகளுக்கு மட்டும் முத்திரை வைக்கிறது, இந்த பார்வைக்கு மட்டும் கண்களுக்கு மட்டும் திரை போடுறது என்று சொல்லும் பொழுது இதற்கு உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தரும் பொழுது இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த இதயம் இருக்கின்றது, அது அதற்கு காதுகள் இருக்கின்றது, அதற்குரிய விஷயம் கிரகிக்கப்படுவது எல்லா திசைகளில் இருந்தும் கிரகிக்கப்படும். ஒரு மனிதர் காதால கேட்கறதுன்னு சொன்னா அவருக்கு முன்னால இருந்து சொன்னா தான் காது கேட்கும், பின்னால இருந்து சொன்னா காதுல கேட்காது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவரை சுற்றிலும் எந்த திசையில் இருந்து சொன்னாலும் சரி, எந்த பகுதியில் இருந்து அந்த சத்தம் வந்தாலும் சரி, காதுகளிலே விழும். காதுகள் கிரகிக்கக்கூடிய தன்மையை எல்லா திசைகளில் இருந்தும் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று இதயம் கிரகிப்பதும் கூட எல்லா திசைகளில் இருந்தும் வர முடியும். அதனால எந்த திசையில் இருந்தும் அந்த இதயங்களுக்குள்ளே காதுகளுக்குள்ளே எந்த விதமான நல்ல செய்தியும் போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி எல்லா திசைகளையும் சேர்த்து ஒரு உருவமாக ஆக்கி அதை முத்திரை வைத்து விட்டான் அல்லாஹ் தஆலா. எந்த வழியில் இருந்தும் உள்ளே போக முடியாது, எந்த வழியில் இருந்தும் நல்ல செய்தி உள்ள போக முடியாது. அவனுடைய முன்னால பின்னால வலப்பக்கம் இடப்பக்கம் எந்த திசையில் இருந்தும் அது உள்ளே போக முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா முத்திரை வைத்து விட்டான். பார்வை இருக்கின்றதே, அது முன்னால இருந்தா தான் பார்க்க முடியும், பின்னால இருந்தா பார்க்க முடியாது, சைடுல இருந்தாலும் வலப்பக்கம் இடப்பக்கம் இருந்தாலும் பார்க்க முடியாது. கண்களை திருப்பினால் தான் பார்க்க முடியும், கண்கள் நேராக வைத்திருந்தா நேரா இருக்கிறது தான் தெரியும். அதனால முன்னால ஒரு திரைய போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா முன்னால பார்க்கவே முடியாது. திரைய போட்டா பின்னால இருக்கிறத பார்க்கலாம், முன்னால திரை போட்டா பின்னால இருக்கிறத பார்க்கலாம், பின்னால போட்டா முன்னால இருக்கிறத பார்க்கலாம், வலப்பக்கம் இடப்பக்கம் பார்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதனால கண்களுக்கு திரையிட்டு விட்டான், இதயத்தையும் செவியையும் அல்லாஹ் தஆலா முத்திரை வைத்து விட்டான் என்பதாக சொல்லுகின்றார். எல்லா திசைகளில் இருந்து கிரகிக்கப்படுவதன் காரணமாக காதுகளுக்கும் இதயங்களுக்கும் முத்திரை வைப்பது, ஒரே ஒரு திசையிலிருந்து பார்வை ஒரே திசையில் இருக்கின்ற காரணத்தால் அதற்கு திரையிடுவது. இந்த வாசகங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி அந்த மனிதனுடைய உறுப்பினுடைய அற்புதத்தையும் விளக்குகின்றான். அங்கே இதயம், செவி, மனிதனுடைய கண், இந்த மூன்றுக்குரிய அற்புதமான நிலைகளையும் அல்லாஹ் தஆலா விளக்கி சொல்லி காட்டுகின்றான். சரி, நிறைய உறுப்புகள் மனிதனுடைய உடலிலே இருக்கின்றன, இந்த மூணு உறுப்பு மட்டும் ஏன் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் என்று சொன்னால், இந்த மூணு உறுப்பு சிறப்பானவை. மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளிலே மிகச் சிறப்பானவை இந்த மூன்று உறுப்புகள்: கண்கள், காதுகள், மனிதனுடைய கண்கள், அதாவது இதயம், இந்த மூன்று. அதனால்தான் பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது இந்த மூன்று உறுப்புகளை மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கல்பு, சம்உ, பஸர் என்ற வார்த்தை, இதயம், செவி, கண் என்ற வார்த்தை. வஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னதன் அன் யஃகஹூஹு வ ஃபீ ஆஸானிஹிம் வக்ரா என்று ஒரு இடத்தில் சொல்லுகின்றான். அவருடைய இதயங்களிலே திரையை அல்லாஹ் தஆலா அமைத்து விட்டான். வ ஃபீ ஆஸானிஹிம் வக்ரா, அவர்களுடைய காதுகளிலே ஒரு திரையை, அதாவது ஜவ்வை அமைத்து விட்டான் என்பதாக என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். வ ஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா என்பதாக சொல்லுகின்றான். உங்களை நாம் மனிதனாக படைத்து உங்களுக்கு காதுகளையும் கண்களையும் இதயங்களையும் உண்டாக்கினோம் என்பதாக சொல்லுகின்றான். இன்னொரு இடத்துல இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, செவியும் கண்களும் இதயமும் இவை அனைத்தும் கேள்விக்குரியவை என்பதாக சொல்லுகின்றான். இவற்றை பற்றி அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, இவை அனைத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான், கேள்வி கேட்பான். கேள்விக்கு உரியவையாக இந்த பொருள்கள் இருக்கின்றன, உறுப்புகள் இருக்கின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆகவேதான் இந்த மூன்று உறுப்புகளை பற்றி குறிப்பாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, இந்த மூன்று உறுப்புகளை சரியாக பயன்படுத்த தெரியாத மனிதன் இருக்கின்றானே, அவன் மிருகத்தை விட மிக கெட்டவன், கால்நடைகளை விட மோசமானவன் என்பதாக ஒரு இடத்திலே சொல்லுகின்றார். வலகத் ஸரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் இருந்தும் ஜின்களில் இருந்தும் ஏராளமானவர்களை நரகத்திற்கென்றே நாம் தயார் செய்து விட்டோம் என்பதாக சொல்லி காட்டி அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் தஆலா அடுத்து விளக்குகின்றார்.
மனிதர்களிலும் ஜின்களிலும். மனிதர்களுக்கு எப்படி கட்டளைகள் இருக்கின்றனவோ அதே போன்று ஜின் என்ற இனத்திற்கும் அல்லாஹ் தஆலா கட்டளையை கொடுத்திருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜின்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். மனிதர்களுக்கு நபியாக அவர்கள் இருப்பதை போன்று ஜின்களுக்கும் நபி. அதே போன்று நமக்கு அருளப்பட்ட அந்த குர்ஆனே ஜின்களுக்கும் குர்ஆனாக வேதமாக அருளப்பட்டு இருக்கின்றது. எப்படி நாம் குர்ஆனை கொண்டு நபியை கொண்டு அல்லாஹ்வை கொண்டு மலக்குகளை கொண்டு நம்பிக்கை கொண்டு இருக்கின்றோமோ அதே போன்று ஜின்களும் ஈமான் கொள்ள வேண்டும் கட்டாயமாக. எனவேதான் அந்த ஜின்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் எப்படி மனிதர்களுக்கு தண்டனை இருக்கின்றதோ அதே போன்று தண்டனை அவைகளுக்கும் உண்டு. ஆகவேதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். ஜின்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் பெரும்பாலானவர்களை நரகத்திற்கென்றே நாம் தயார் செய்து விட்டோம் என்பதாக சொல்லி, அந்த மனிதர்களும் ஜின்களும் எப்படிப்பட்டவர்கள், என்ன இலக்கணம் உடையவர்கள் என்பதை அடுத்து சொல்லுகின்றார். லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா. அவர்களுக்கு இதயங்கள் இருக்கும், ஆனால் அந்த இதயங்களின் மூலமாக நல்லதை சிந்திக்க மாட்டார்கள். எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்க மாட்டார்கள், எதை விளங்க வேண்டுமோ அதை விளங்க மாட்டார்கள். வலஹும் ஆயுனுன் லா யுப்சிரூன பிஹா. அவர்களுக்கு கண்கள் இருக்கும், ஆனா கண்களின் மூலமாக எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க மாட்டார்கள், பார்க்க கூடாதவற்றை எல்லாம் பார்ப்பார்கள் இவர்கள். லஹும் குலூப் வலஹும் ஆயுனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு காதுகள் இருக்கும், ஆனால் காதுகளின் மூலமாக கேட்க மாட்டார்கள், நல்லதை கேட்க மாட்டார்கள். எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும், எதை கேட்க கூடாதோ அதை கேட்க வேண்டும் என்பதற்கும் சட்டம் இருக்கின்றது, கேட்க கூடாது என்பதற்கும் சட்டம் இருக்கின்றது. காதுகளையும் கண்களையும் இதயத்தையும் கொடுத்த அல்லாஹ் தஆலா மனிதனை நீ எப்படி வேண்டுமானாலும் உபயோகப்படுத்திக் கொள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா தான் விரும்பி கொடுத்திருக்கின்றான். மனிதனுக்கு கண்களை ரெண்டு கண்ணை எனக்கு கொடுத்தது, எனக்கு ரெண்டு கண்ணு பார்வை உடையதாக ஆக்கி வச்சிருக்கான். சில பேருக்கு கண்ணு இருக்கும் பார்வை இருக்காது. நம்ம பார்க்கிறோம், கண்ணு இருக்கும் பார்வை இருக்காது. நம்மளை போல கண்ணு நல்லா தான் தெரியும், அவருக்கு பார்வை இல்லைன்னு சொல்லுவார். எனக்கு பார்வை உடைய கண்ணை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான்னு சொன்னா எவ்வளவு அற்புதமான விஷயம் அது. நான் விரும்பி என்னுடைய இஷ்டத்திற்கு இந்த கண்களை அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுக்கல, பார்வையை கொடுக்கல. கண்களை கொடுத்தது ஒன்று, பிறகு கண்களிலே பார்வையை கொடுத்தது ஒன்று. அந்த பார்வையை நிரந்தரமாக ஆக்கி வைப்பது என்பது அதை விட பெரிய பாக்கியம். இப்படி கொடுத்த அல்லாஹ் தஆலா நான் ஏதாவது மனு போட்டு அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுக்கவில்லை. அதே போன்று காதுகளை கேட்கக்கூடிய தன்மை உடையதாக கொடுத்திருக்கான். ரொம்ப பேருக்கு காது இருக்குது, கேட்காது. ரொம்ப பேரை பார்க்கிறோம், அவர் செவிடு அப்படின்னு சொல்றோம், காதுதான் இருக்குதே, ஏன் அப்புறம் செவிடுங்கிறாரு? கேட்கக்கூடிய தன்மை அதிலே அல்லாஹ் தஆலா எடுத்து விட்டான். இல்ல, இப்ப காது இருக்கின்றது, காதுகளிலே கேட்கக்கூடிய தன்மையும் கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் தஆலா. இது அவன் விரும்பி கொடுத்தது, அல்லாஹ் தான் விரும்பி கொடுத்தது, அவனுடைய இஷ்டப்படி கொடுத்தது. அவன் எப்படி நாடுகின்றானோ அப்படியெல்லாம் அதனை அமைத்து வைத்தான். அவனுடைய விருப்பப்படி கொடுத்த அந்த உறுப்புகளை அவனுடைய விருப்பப்படிதான் செலவு செய்ய வேண்டுமே தவிர அவனுடைய விருப்பம் அல்லாத நம்முடைய விருப்பப்படி அதனை செலவு செய்யக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் அந்த மனிதன் மிகப்பெரிய குற்றவாளி, துரோகியாக கருதப்படுவான். காதுகளை கண்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பது மிகப்பெரிய அற்புதம். நான் முன்னால சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கண்ணு பாருங்க, அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமா கொடுத்திருக்கிறான். இந்த கண்ணுக்குள்ளே கோடான கோடி நியமத்துகளை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கிறான். ஒரு கண்ணை எடுத்துக்கொண்டாலும், ஒரே ஒரு கண்ணு இருந்தா கூட போதும், ரெண்டு கண்ணு கூட தேவையில்லை. ரெண்டு கண்ணு இருந்தா தான் முழுமையாக பார்க்க முடியும். நம்ம வேணா ரெண்டு கண்ணு இருக்கிற நம்ம ஒரு கண்ணை மூடிட்டு பார்த்து பாருங்க, ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து பாருங்க அந்த ரோடு வரைக்கும், வேற எங்கேயும் அதிகமான தூரம் போக வேண்டியதில்லை. ரெண்டு கண்ணு இருக்குது, அதனால ரெண்டு கண்ணுடைய பலன்கள் நமக்கு தெரியறது இல்லை. ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இங்கிருந்து அந்த ரோடு வரைக்கும் நடந்து பாருங்க எப்படி இருக்கு. அப்ப ரெண்டு கண்களுடைய பலன்கள் தெரிய வரும். சரி, ஒரு கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிகள் எவ்வளவு. இப்ப நம்ம கண் டாக்டர் படிக்கிறார், கண்ணுக்கு உள்ள டாக்டர்கள் படிக்கிறாங்க, எல்லாம் படிச்சு டாக்டர் படிச்சுட்டு அப்புறம் கண்ணுக்காக வேண்டிய ஸ்பெஷல் தனியாக படிக்கிறாங்க, பிரத்யேகமாக ஒரு 5 வருஷம் படிக்கிறார். அதுக்கு பிறகு மேல் நாட்டுக்கு போறாரு, லண்டனுக்கு போறாரு, அமெரிக்காவுக்கு போறாரு, அங்க படிக்கிறார் ஒரு 10 வருஷம். திரும்பி வந்து அவர் கண் டாக்டர் பேரை போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20, 30 எழுத்த போட்டுக்கிறார் பின்னால, இவ்வளவு படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்காக வேண்டி. சரி, அந்த டாக்டர் போய் கேட்டு பாருங்க, கண்ணுக்கு கண்ணில இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. அவர் இன்னும் பூர்ணமா தெரியல அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னு கேட்டா, இப்ப கண் மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், கண்ணுடைய மிகப்பெரிய மேதைகள், கண்ணை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய பெரிய மேதைகள், கண்கள்
நிறங்களை எப்படி பிரித்து அறிகின்றன அப்படிங்கிறது தெரியல. அது சமீபத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. கண்கள் நிறங்களை எப்படி பகுத்து உணர்கின்றன. முதல்ல இந்த வெள்ளை கருப்பு போட்டோ வந்துச்சு, அப்புறம் கலர் போட்டோ மறுபடியும் வந்துச்சு. கேமராவின் மூலமாக கலர் போட்டோக்களை கண்டுபிடி. கண்கள் எப்படி நிறங்களை பகுத்து உணர்கின்றன என்பதை தெரிந்த பின்னால் கலர் போட்டோ கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முதல்ல ஒயிட் அண்ட் பிளாக் தான், வெறும் கருப்பு போட்டோ மட்டும்தான் இருந்தது. டிவியும் அப்படித்தான் கருப்பு வெள்ளை கருப்பு இருந்தது. அதுக்கு பின்னால கலர் தெரிந்தது எதனால? கண்ணின் மூலமாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கண்ணுக்குள்ளே கலர்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, நிறங்களை பகுத்து உணர்வதற்காக வேண்டி கண் பூச்சி இருக்கின்றதே, அதாவது கண் பாவை என்பதாக சொல்லப்படும். அந்த கருப்பு ஒரு சின்ன பருப்புடைய அளவுக்கு இருக்கும். அதாவது நீங்க என் கண்ணு கிட்ட நின்று பாத்தீங்கன்னா உங்க போட்டோ என்னுடைய கண்ணுக்குள்ள தெரியும். அதுக்கு பேர் தான் கண் பாவை அல்லது கண் பூச்சி அப்படின்னு சொல்லப்படுவது. கண் காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறந்து விட்டவங்களுக்கு கூட கண் தானம் செய்யறாங்க பாருங்க, அடுத்தவங்களுடைய கண்ணை தூக்கிறது, முழுசா கண்ணை பிடிங்கி வைக்கிறது இல்ல, அந்த பூச்சியை மட்டும் எடுத்து ஒட்ட வச்சிருவாங்க, அவ்வளவுதான். அப்ப பார்வை தெரியும். அதை மட்டும் தான் எடுக்கிறது. சின்ன ஒரு பருப்பு பெருசு இருக்கும், துவரம் பருப்பு பெருசும் கூட இருக்காது, அதை விட சின்னதா இருக்கும். அதுதான் அந்த கண் பாவைங்கிறது. அதுதான் பார்வையை கொடுக்கக்கூடியது. அந்த கண் பாவை இருக்கும் துவரம் பருப்போட சின்னது. அதுல கூம்பு செல்கள், அதாவது கூம்பு வடிவத்தில், இப்படி அந்த ஊசி முனை மாதிரி உள்ள வடிவத்தில், ஊசி எப்படி இருக்கு அந்த மாதிரி மேல முனையாகவும் கீழே கொஞ்சம் அப்படியே ஆர்ச்சி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல கூம்பு செல்கள். அந்த செல்கள் கூம்பு செல்கள் என்று சொல்லப்படக்கூடியவை 12 கோடி செல்கள் இருக்கின்றன. அதுல அந்த சின்ன பூச்சி, அந்த தோரம்பொருப்போட சின்னதா இருக்கு பாருங்க, அதுல 12 கோடி செல்கள் இருக்கின்றன. 12 கோடி. அதே மாதிரி நீட்டமாக இருக்கக்கூடிய, அதாவது குச்சி வடிவத்திலே இருக்கக்கூடிய செல்கள் இருக்கின்றன. வெறும் குச்சி மாதிரியே நீளமாக நேராக. முதல்ல சொன்னது இப்படி பேனாவுடைய நிப் இருக்குது பாருங்க, அது மாதிரி, அதான் கூம்பு செல் அப்படிங்கிறது. அது மாதிரி 12 கோடி செல்கள். சாதாரணமாக குச்சி மாதிரி உள்ள செல்கள் இருக்கின்றன, அது 30 லட்சம் 36 லட்சம் செல்கள் இருக்கின்றன. இந்த 36 அந்த 12 லட்சம் 12 கோடி, இந்த இரண்டும் சேர்ந்து மாறி மாறி தங்களுடைய வித்தைகளை காட்டுவதன் காரணமாக கலர்கள் தெரிகின்றன, நிறங்கள் பகுத்துணரப்படுகின்றன என்பதாக சொல்லுகின்றார். 36 லட்சம் ஒண்ணு கூம்பு, அதாவது குச்சி செல்கள், 12 கோடி கூம்பு செல்கள். இந்த இரண்டும் சேர்ந்து மாறி மாறி தங்களுடைய வேலைகளை நடத்துவதன் காரணமாக நிறங்கள் தெரிகின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் கண் மருத்துவ மேதைகள். சரி, இது ஒரே ஒரு கண், அந்த கலர் டிஃபரன்ஸுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய விஷயம். அப்புறம் முன்னால பாக்குறது, தூரமா பாக்குறது, சைட்ல பாக்குறது, இந்த சைட்ல பாக்குறது, மேல பாக்குறது, கீழே பாக்குறது, இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆக்ஷன்கள், அதனுடைய நிலைகள் வேறு வேறு. இது ஒரு கண்ணுல அந்த கண் பாவையில் இருக்கக்கூடிய நிலை, அதற்கு அடுத்தாப்புல கருவிழி, அப்புறம் வெள்ளை விழி, அதற்குரிய படலம், அதற்கு பின்னால கண் மூடி, பிறகு புருவம், அதற்கு கீழே கண் இமை, கீழிமை, மேலிமை என்று சொல்லப்படக்கூடிய பொருள்கள் இந்த கண்ணை பாதுகாப்பதற்கு, கண்களுடைய இந்த ஒளியை தெரியப்படுத்துவதற்காக வேண்டி, அது அமைப்பு சரியாக இருப்பதற்கு. இதையெல்லாம் சேர்த்தா எவ்வளவு பெரிய ஞாபகத்தை பாருங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய அற்புதமான கண்ணை மனிதனுக்கு வழங்கி இருக்கின்ற. ஒரே ஒரு கண்ணுக்குரிய விளக்கம், கண்ணுக்கு மட்டும் சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய. இது போன்று உடலில, மனிதனுடைய உடலுக்குள்ள ஏராளமான பொருள்கள் இருக்கின்றன. 72,000 நரம்புகள் இருக்கின்றன. 3.5 கோடி முடிகள் இருக்கின்றன. முடி எண்ணி பார்த்தீங்களான்னு கேட்டுறாதீங்க, 3.5 கோடி முடிகள் இருக்கின்றன. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் 360 இணைப்புகள், மூட்டுகள் இருக்கின்றன. இணைப்புகள் இருக்கின்றன, ஜாயின்ட்ஸ். ஒவ்வொரு இணைப்புக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு சதகா அந்த ஒரு மனிதன் மீது கடமையாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு இணைப்புக்கு ஒரு சதகா, ஒரு தர்மம் கடமை அந்த மனிதன் மீது. அப்படின்னு சொன்னா 72,000 நரம்புகள், எத்தனை கோடி முடிகள், எத்தனை விதமான உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்பிலும் எத்தனை விதமான ஆற்றல்கள். செவியின் மூலமாக கேட்கின்றோம் என்று சொன்னால், சாதாரணமாக நான் பேசுறேன் நீங்க கேட்டுக்கிறீங்க, நீங்க பேசுறீங்க நான் கேட்டுக்கிறேன், அவ்வளவுதான் நமக்கு தெரியுது. ஆனா அந்த காதுகளின் மூலமாக அந்த செவி புலன்கள் சரியாக அமைப்பதற்காக வேண்டி எத்தனை உறுப்புகள் செயல்பட வேண்டி இருக்கின்றன. என்னென்ன ரசாயன மாற்றங்களை எல்லாம் காதுக்குள்ளே அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த காதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே செவிப்பறை இருக்கின்றதே, காதிலே சப்தம் விழக்கூடிய அந்த பகுதியிலே ஒரே ஒரு சின்ன ஒரு துளி திரவம்,
அது ஒரு குழியிலே அல்லாஹ்தாலா வைத்து அதை நிரந்தரமாக ஆக்கி வைத்திருக்கு. அது காஞ்சி போச்சு, அந்த திரவம் காஞ்சி, ஒரு துளி திரவம் காஞ்சி போச்சு, காது கேட்காது. உள்ள அந்த குழிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு துளி திரவம் காஞ்சி போச்சுன்னா காது கேட்காது. அவ்வளவு அற்புதமான காது. இதையெல்லாம் பயன்படுத்த தெரியாததின் காரணமாக அந்த மனிதன் ஈமானுக்கு வருவதில்லை. அதை சரியாக உணராத, அந்த பாக்கியத்தை உணராததன் காரணமாக ஈமான் கொள்ள மறுக்கின்றான் என்ற கருத்தையும் அல்லாஹ்தாலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அதனால்தான் அல்லாஹ்தாலா வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், பெரும்பாலான நரகத்திற்கென்றே தயார் செய்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்திலே லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, கண்ணுக்கு மட்டும் சொன்னோம், அதே மாதிரி இதயத்தை சொன்னா அது மாதிரி நிறைய. ஒரு வினாடிக்கு, ஒரு நிமிஷத்திற்கு 6 லிட்டர் ரத்தத்தை சுத்தம் செய்து வெளியே அனுப்பக்கூடிய ஒரு இயந்திரம் கல்பு என்பது, இதயம் என்பது. நம்முடைய இடது பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த சதை துண்டு இருக்கின்றதே, ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டர் ரத்தத்தை சுத்தம் செய்து உடல் பூரா சப்ளை செய்து மேல கீழே உழுகுது. 2 விதமான அறைகள், அதுல 6 லிட்டர் ரத்தம் ஒரு நிமிஷத்திற்கு தயார் செய்யப்படுகின்றது, சுத்தம் செய்யப்படுகின்றது இதயத்தின் மூலமாக. அந்த இதயம் மட்டும் சுத்தம் செய்யக்கூடிய தன்மை இல்லைன்னு சொன்னா உடனே அவுட், ஆல் மவுத் ஆயிடுவான். அப்படி சுத்தம் செய்து வெளியே அனுப்பக்கூடிய நேரங்களிலும் கூட அந்த செல்லக்கூடிய நரம்புகளிலே ஏதாவது ஒன்று அடைத்துக் கொண்டால் உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனாலதான் அந்த கொழுப்பு அடைச்சிக்கிச்சு அவருக்கு. கொழுப்பு அடைப்பதின் காரணமாக உடனே அதை வெட்டி எடுத்து அந்த 2 நரம்பையும் ஒட்ட வச்சு இந்த இருக்கக்கூடிய அந்த அடைப்பை வந்து வெளியாக்கிறது, எடுத்துடுறது. அதுக்கு பேரு பைபாஸ் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வால்வுகள் கெட்டுவிட்டால் உடனடியாக அதை எடுத்து விட்டு வேறு மாற்றி விடுகின்றார்கள். அதே அமைப்பிலே அப்படியே இருந்து விட்டால் கூடிய சீக்கிரத்தில் வெகு விரைவிலேயே அந்த மனிதன் இறந்து விடுவான். அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள், சிரமங்கள் ஏற்படும். நிறைய சொல்லணும் அல்லாஹ்தாலா. அதனால் தான் முதலாவதாக இதயத்தை சொல்லி காட்டி பிறகு மற்ற உறுப்புகளை சொல்லுகிறான். லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அவர்களுக்கு இதயங்கள் இருக்கும், இதயங்களின் மூலமாக அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் ஆயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும், கண்களின் மூலமாக நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள். காதுகள் இருக்கும், காதுகளின் மூலமாக நல்லவற்றை கேட்க மாட்டார்கள். இந்த மனிதர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்தாலா சொல்லுகின்றான் அந்த ஆயத்திலே, உலாயிக கல்அன்ஆம், அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள், மிருகங்களை போன்றவர்கள், கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அமல், அதை விட கெட்டவர்கள், அவர்கள் வழி தவறியவர்கள் என்பதாக சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால் அந்த கால்நடைகள் இருக்கின்றன, ஆடு மாடு ஒட்டகம் மற்ற பிராணிகள், கால்நடைகள் எல்லாம் அவை எதற்காக வேண்டி படைக்கப்பட்டனவோ அந்த நோக்கத்தை அவை நிறைவேற்றி விடுகின்றன. ஒரு ஆடு எதற்காக வேண்டி படைக்கப்பட்டோ அந்த நோக்கத்தை தான் உலகத்தில் மடியறதுக்குள்ள, இறந்து விடுறதுக்குள்ள நோக்கத்தை நிறைவேற்றி விடுகின்றது. பால் கறக்கிறதுக்காக வேண்டி என்று சொன்னால் ஒரு மாட்டை வாங்கிட்டு வர்றாரு, பால் கறக்கிறதுக்காக வேண்டி பாலை கறந்துகிட்டே இருக்கிறார். அந்த பால் கறக்கிறது நிறுத்திருச்சு அப்படின்னு சொன்னா உடனடியாக அதை அறுத்து சாப்பிட்டுறார், அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு பயன்படுத்திக் கொள்ளுகின்றார். அது பசு மாடாக இல்லை, ஆண் மாடாக இருக்கின்றது, காளையாக இருக்கின்றது என்று சொன்னால் அதை வயலிலே உழுவதற்காக வேண்டியோ, வண்டி இழுப்பதற்காக வேண்டியோ, வேறு சுமைகளை சுமப்பதற்காக வேண்டியோ அதை பயன்படுத்துகின்றோம். அது படைக்கப்பட்ட நோக்கத்தை இது நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றது. அது நிறைவேற்ற முடியாத காலம் வரும் பொழுது அதை அப்புறப்படுத்தி விடுகின்றோம் அல்லது அறுத்து சாப்பிடுறோம், முடிஞ்சு போச்சு. அது தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விடு. ஒரு கோழி வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றோம் முட்டை இடுவதற்காக வேண்டி என்று சொன்னால் முட்டை இடுவதற்காக வேண்டி அதை பயன்படுத்தி கொள்ளுகின்றோம். எப்போ முட்டை இடுவதை நிறுத்தி விடுகின்றதோ இது ஒண்ணுக்குமே உபயோகம் இல்லைன்னு அறுத்து சாப்பிட்டுறோம் அல்லது அடுத்த ஆளுக்கு கொடுத்துறோம். அதே மாதிரி ஒரு குருவி, ஒரு கிளி எதற்காக வேண்டி வாங்கிட்டு வர்றோமோ, அங்க வீட்டுல வச்சிருக்கிறோமோ, அது படைக்கப்பட்டிருக்க அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விடுகின்றது. ஆனால் மனிதன் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டான் அல்லாஹ்தாலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். மனிதனுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு சொல்லவே இல்லை, ஆனா அது செஞ்சுக்கிட்டே இருக்குது. மனிதனுக்கு சொல்லி காட்டுகின்றான், வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காக வேண்டி, அறிந்து வணங்குவதற்காக வேண்டி தான் மனுஷனையும் ஜின்னையும் படைச்சேன்னு சொல்றான். இவன் படைக்க எதுக்காக வேண்டி படைக்கப்பட்டான் அதை விட்டுப்பட்டு எதுக்காக வேண்டி படைக்கப்படவில்லையோ அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். மனிதன் சம்பாதிப்பதற்கு, கடை வைக்கிறதுக்கு, பிசினஸ் செய்யறதுக்கு, வியாபாரம் செய்யறது, தொழில் செய்யறதுக்கு படைக்கப்பட்டோம். அதுக்கெல்லாம் படைக்கப்படல, வணங்குறதுக்காக வேண்டி தான் படைக்கப்படும். வணங்கிட்டே தான் இருக்கணும், வேற வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தமா? அப்படியே அல்ல, வணங்குவதுதான் அசல், வணங்குவதுதான் அசல். அதுல வேற வேலைகளை எல்லாம் செய்வது இந்த வணக்கத்திற்கு துணையாக. இப்ப வணங்கணும், தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், எல்லாம் செய்யணும் வச்சுங்க. அப்போ உடம்புல சக்தி வேணும். உடம்புல சக்தி வேணும்னா சாப்பிடணும், சாப்பிடணும்னா சம்பாரிச்சாகணும்.
அப்ப சம்பாதிச்சா தான் சாப்பிட முடியும், சாப்பிட்டா தான் உடலுக்கு சக்தி வரும், அப்பதான் தொழுக முடியும், நோன்பு வைக்க முடியும். அதனால சம்பாதிக்கணும். சம்பாதிக்கும் போது இந்த நினைப்பு இருக்க வேண்டும், நான் அல்லாஹ்வை தொழுவதற்காக வேண்டி சம்பாதிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய மனைவி மக்களை தொழச் செய்வதற்காக வேண்டி நான் சம்பாதித்து கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லு நினைக்க. சாப்பிடும் போதும் அப்படித்தான், நான் சாப்பிடுவது என்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக வேண்டி மட்டுமல்ல, வயிறு தானா நிரம்பிடும். நீங்க நியத்து செஞ்சாலும் சரி, செய்யாவிட்டால் நிரம்பி போயிடும். நியத்து இப்படி இருக்கணும், நான் இதை சாப்பிடுவதன் மூலமாக என்னுடைய உடலுக்கு சக்தியை வரவழைத்துக் கொண்டு உண்டாக்கி கொண்டு நான் அல்லாஹ்வை அதிகமாக தொழப் போகின்றேன், அதிகமாக நோன்பு வைக்க போகின்றேன், அதிகமாக அடுத்தவருக்கு தியாகம் செய்ய போகின்றேன், ஹித்மத் செய்ய போகின்றேன் என்ற எண்ணத்திலே சாப்பிட வேண்டும். என்னுடைய உணவின் மூலமாக என்னுடைய உடலுக்கு சக்தி ஏற்பட்டு அந்த சக்தியின் மூலமாக நானும் வாழ வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும். அதற்கு எனக்கு சக்தி தேவை, அதற்காக வேண்டி சாப்பிடுகிறேன். அந்த நியத்து இருந்துச்சுன்னா எல்லாமே வந்துடும், இபாதத்தும் வந்துடும், நாம எதுக்காக வேண்டி சாப்பிடுறோமோ அதுவும் வந்துடும். இதே நியத்தில் தான் சம்பாதிக்க வேண்டும், மற்ற தொழில்களை எல்லாம் செய்ய வேண்டும். இந்த நோக்கம் இருக்கின்றதை இது மனிதனிடத்தில் இல்லை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உலாய்க்க கல்லன்னாம், இவர்கள் மிருகங்களை போன்றவர்கள், கால்நடைகளை போன்றவர்கள் என்பதாக சொல்லிவிட்டு பல்ஹும் அவல் இல்ல, கால்நடையை விட ரொம்ப கெட்டவர்கள் இவர் என்று சொல்லி, அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? அதையும் அல்லாஹ் தஆலா விளக்குகிறார். உலாய்க்க ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதனால எதை மறந்தாங்க? தங்களை மறந்து விட்டார்கள். முதல்ல நம்ம யார் அப்படிங்கறத நம்ம மறந்துட்டோம். நம்ம யார், நாம் எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கறது முதல்ல மறந்துட்டோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். நீ ஒரு அற்ப துளியான இந்திரியமாக விந்தாக இருந்தாயே என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ரொம்ப அற்பமாக இருந்த இந்த மனிதன் நம்மிடத்திலே ஒரு தர்க்கம் செய்யலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அற்ப துளியிலிருந்து படைக்கப்பட்ட இந்த மனிதன் என்னிடத்திலே வந்து தர்க்கம் செய்யறான், நான் யார் தெரியுமா அப்படிங்கிறான். அப்புறம் நீ யார் தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா அப்ப சொல்லுவான், நீ யார் தெரியுமா, ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு துளி விந்தாக நீ இருந்தாய் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும். அப்படி மனிதன் தன்னை மறந்து விடுகின்றான். நாம் எங்கு இருந்தோம், எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத மறந்து விடுகின்றான். இப்ப இருக்கிற நிலையை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். எங்கிருந்தோம், எப்படி இருந்தோம் அப்படிங்கறதை மறந்து விடுகின்றான். எங்கு போவோம், எப்படி போவோம் அப்படிங்கறதை மறந்து விடுறான். உலாய்க ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் மறந்தவர்கள் என்பதாக சொல்லி காட்டி, மனிதனுக்குரிய அந்த இதயம், செவி, அவனுடைய கண், இந்த மூன்று உறுப்புகளையும் குறிப்பாக அங்கே சொல்லி காட்டி, இந்த மூன்று உறுப்புகளையும் சரியாக பயன்படுத்தாததின் காரணமாக அவர்கள் பெரும்பாலானவர்கள் நரகத்திற்கென்றே தயார் செய்யப்பட்டு விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஏனென்றால் இந்த உறுப்புகளை அல்லாஹ் தஆலா எடுத்துட்டான், இதுக்குள்ள பார்வையை போக்கிட்டா யார் கொடுக்க முடியும்? அல்லாஹ் குர்ஆன்ல வேறொரு இடத்துல சொல்லுகின்றார், குல் அரஐதும் இன் அஹதல்லாஹு ஸம்அக்கும் வ அப்சாரக்கும் ஹதமா அலா குலூபிக்கும் மன் இலாஹுன் கைருல்லாஹி யதீக்கும் பிஹ் என்பதாக கேட்கின்றார். நபியே, இந்த மக்களிடத்தில் நீங்க சொல்லிடுங்க, இன் அஹதல்லாஹு ஸம்அக்கும் வ அப்சாரக்கும், உங்களுடைய காதுகளையும் உங்களுடைய செவிகளையும், அதாவது செவிப்புலனையும், உங்களுடைய பார்வைகளையும், கண்களையும், கண்களுக்குள்ளே பார்வைகளையும் அல்லாஹ் தஆலா எடுத்து விட்டால், பிடுங்கி கொண்டால், அதை எடுத்துட்டான், பிடுங்கிக்கிட்டான். உங்களுடைய இதயங்களின் மீது முத்திரை வைத்து விட்டால், மன் இலாஹுன் கைருல்லாஹி யதீக்கும் பி, அல்லாஹ்வை தவிர வேறு எந்த நாயன், எந்த ரப்பு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும்? எல்லாத்தையும் எடுத்துட்டான். இப்ப கூட இந்த கண்ணு மாற்று கண்ணு வைக்கிறாங்களே, அந்த கண்ணு வந்து இடையில போயிட்டா தான், பிறவிலேயே குருடாக பிறக்கிறாரு, அவருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த கண்ணை எடுத்து வச்சாலும் சரியா வராது. இடையில கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னா தான் ஒருவருடைய கண்ணை எடுத்து பொருத்தினால் அந்த கண் பார்வை தெரியும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த அசல் நரம்பு இருக்கின்றது, அது இருக்குது, அதுல கெட்டு போச்சு என்ற காரணத்தினால் அவருக்கு பார்வை தெரியவில்லை. அந்த நரம்புல இதை கொண்டு போய் ஜாயின் பண்ணி பொருத்தி வச்சு அந்த பார்வையை உண்டாக்கி வைத்து விடுகின்றார்கள் மனிதர்கள், அவ்வளவுதானே தவிர அசல்லே அல்லாஹ் தஆலா போய் கேட்டான், யார் கொடுக்க முடியும்? இந்த உலகத்துல எந்த சக்தியினாலும் கொடுக்க முடியாது. கண்ணல்ல, ஒரே ஒரு விரல் நுனி அல்லது நகம், இந்த விரல்ல இருக்கக்கூடிய நகம் விழுந்துடுச்சுங்க, ஏதாச்சும் அடிபட்டு நகம் விழுந்துடுச்சு. இந்த நகம் மாதிரி ஒரு நகத்தை எந்த விஞ்ஞானியாவது விட்ட வைக்க முடியுமா? எந்த அறிவியலாவது இந்த நகத்தை செய்து கொடுக்க முடியுமா? யாரும் முடியாது. வேணா பிளாஸ்டிக்ல நகத்தை ஒட்ட வைக்கலாம், இந்த நகை மாதிரி வராது. அந்த நகத்துக்கு வளர்ச்சி இருக்காது. பிளாஸ்டிக்ல
சர்ஜரி செய்து ஒரு ஆபரேஷன் செஞ்சு ஒரு நகத்தை ஒட்ட வச்சிடலாம் பிளாஸ்டிக்ல, இதே மாதிரி தெரியும். ஆனா அந்த அதுல நகம்லாம் வளராது. அப்புறம் வெட்ட வேண்டிய அவசியம், நகத்தை வெட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அது அப்படித்தான், எப்படி ஒட்ட வச்சாரோ அப்படியே இருக்கும். அது வேண்டியது இல்ல. சும்மா ஒரு சின்ன முடி, மூக்குக்குள்ள இருக்கக்கூடிய முடி, மூக்குல ஒரு முடி இருக்குது. சில முடிகளை அல்லாஹ்தாலா வளர செய்கின்றார். அது பெரிய வடிகட்டியாக ஆக்கி வைத்திருக்கின்ற அல்லாஹ்தாலா ஃபில்டர். அது வெளியே இருக்கக்கூடிய தூசிகளை எல்லாம் உள்ளே அனுப்பாமல் இருக்கக்கூடிய ஃபில்டர் ஆக அல்லாஹ்தாலா அந்த முடிகளை அமைத்து வைத்து, அந்த முடி மட்டும் மூக்குல முளைக்கலன்னு வச்சுங்க, யாராவது உண்டாக்க முடியும்? மூக்குள்ள முடிய எந்த மனிதனாலும் முடியாது. அல்லாஹ்தாலா இங்க கண்களை காதுகளை சொல்லி காட்டுகின்றான். இன் அஹதல்லாஹு சமஅக்கும் வ அப்சாரக்கும் ஹதமா அலா குலூபிக்கும் மன் இலாஹுன் கைருல்லாஹி யதீக்கும் பி. அல்லாஹ்வை தவிர வேறு யார் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க? எந்த நாயன், எந்த ரப்பு கொண்டு வந்து கொடுக்க முடியும்? ஒரு யாராலும் முடியாது என்பதை அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுகிறான். அதனால்தான் ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய இதயங்களின் மீது அல்லாஹ்தாலா முத்திரை வைத்து விட்டான், அவருடைய செவிகளின் மீது முத்திரை வைத்து விட்டான் என்று சொல்லி காட்டக்கூடிய அந்த வாசகத்தின் மூலமாக மூமினாகிய நமக்கு அல்லாஹ்தாலா எச்சரிக்கை செய்கின்றான். இந்த கல்புகளையும் இந்த காதுகளையும் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதில் ஈமானுடைய நிலை தங்கி இருக்க வேண்டும், ஈமானுடைய தன்மை உங்களுடைய காதுகளிலும் கண்களிலும் அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களை இது பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வஅலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவர்களுடைய பார்வைகளின் மீது, அந்த கண்களின் மீது திரை இருக்கின்றது என்பதாக. முதல் அல்லாஹ்தாலா கல்பையும் காதுகளையும் முத்திரை வைத்து விட்டான் என்பதாக சொன்னார். பார்வைகளின் மீது திரை போடப்பட்டு இருக்கின்றது. அதனால அவர்கள் நல்லதை பார்க்கவே முடியல. நன்மையான காரியங்கள், அல்லாஹ்தாலாவுடைய சட்டங்கள் ஆகியவற்றை பார்க்க முடியாத சூழ்நிலையை அல்லாஹ்தாலா உருவாக்கி வைத்து விட்டார். ஆக அவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் தடை செய்யப்பட்டு விட்டன. கண்கள் தடை செய்யப்பட்டு விட்டன. அதே போன்று உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பாகி இதயம் கிரகித்துக் கொள்வதற்குரிய இரண்டு விதமான தன்மைகளையும் அல்லாஹ்தாலா எடுத்து விட்டான். காதுகளினால் கேட்டு கல்பிலே அதை பதிய வைப்பது என்பதையும் அல்லாஹ்தாலா தடை செய்து விட்டார். ஆகவே அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். இது உலகத்திலே அவர்களுக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய தண்டனை. சரி, பிறகு ஆகிரத்திலே வலஹும் அதாபுன் அதீம், அவர்களுக்கு மகத்தான தண்டனை உண்டு. வலஹும் அதாபுன் அதீம், அவர்களுக்கு மகத்தான தண்டனை உண்டு. மகத்தான தண்டனை, மிக பெரிய தண்டனை. முன்னால் உங்களுக்கு சொல்லி காட்டின அலீம் என்று சொன்னால் மகத்தானது. அதாவது ஆங்கிலத்தில் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய தண்டனை. அதை விட பெரிய தண்டனையே கிடையாது. அவ்வளவு பெரிய தண்டனையை அல்லாஹ்தாலா கொடுப்பார். அது என்ன தண்டனை? நரகத்திலே என்னென்ன தண்டனைகள் இருக்கின்றோ அதெல்லாம் கொடுப்பான். நரகம் என்பது ஒரு விதமான தண்டனைக்குரியதல்ல. நெருப்பு மட்டும் நரகத்தில் கிடையாது. நெருப்பை கொண்டு வேதனை செய்வது அப்படிங்கிறது மட்டுமல்ல, அதே போல அதற்கு எதிராக கடும் குளிர் உள்ள நரகமும் உண்டு. அதுக்கு ஜம்ஹரீர் என்பதாக சொல்லப்படும். நம்ம இந்த பூமியிலேயே நம்ம பார்க்கலாம், கடுமையான குளிர் உள்ள பனி பிரதேசங்கள், ஆர்டிகா அண்டார்டிகா என்று சொல்லப்படக்கூடிய துருவங்கள், வட துருவம் தென் துருவம், அங்கெல்லாம் போனா சாதாரணமா இந்த உடலோட போனா விரைச்சு அப்படியே செத்து போயிடும், உடனே ரூஹு போயிடும். அங்கே கடுமையான அதற்குரிய உடைகளோடு போக வேண்டும். அதுக்குரிய அமைப்போடு ஏற்பாடுகளோடு போனால்தான் ஒரு சில நாள்கள் மட்டும் அங்க தங்கலாம். அதனாலதான் மனிதர்கள் வாழ முடியாத பிரதேசமாக அல்லாஹ்தாலா அதனை ஆக்கி வைத்திருக்கிறார். அவ்வளவு கடுமையான பனி நிறைந்த பிரதேசங்கள். அது மாதிரி பல மடங்கு அதிகமான பனி, அதிகமான குளிர் உள்ள ஒரு இடம் நரகத்திலும் உண்டு. அந்த இடத்துல கொண்டு போய் மனிதனை போட்டா எப்படி இருக்கும்? வரைச்சு போயிடும். ஆனா சாவானா மௌத்தாவானா மௌத்து கிடையாது. அங்க அப்படியே இருப்போம், வேதனை அனுபவிப்போம். அது போன்று அங்கே பாம்புகள் உண்டு, தேள்கள் உண்டு. மிகப்பெரிய தேள்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அரபு நாட்டினுடைய பெரிய ஒட்டகத்தை போன்று ஒவ்வொரு தேளும் இருக்கும் என்பதாக. சின்ன தேள் கடிச்சாவே தாங்க முடியாது, ஒட்டகத்தை போல உள்ள தேள் கடிச்சா எப்படி இருக்கும்? அதே போன்று பாம்புகள் பல்வேறு பல மைல்கள் நீளம், பல காதவழி தூரம் உள்ள பாம்புகள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதுபோன்று நரகத்திலே பல்வேறு விதமான தண்டனை, எல்லா தண்டனையும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தால் அதற்கு பேர் அதாபுன் அதீம், மகத்தான தண்டனை அப்படின்னு. அவர்களுக்கு மகத்தான தண்டனை உண்டு, வேதனை உண்டு என்பதையும் அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுகின்றார். இங்கே காபிர்களை பற்றி அல்லாஹ்தாலா சொல்லி காட்டு, முன்னால மூமின்களை பற்றி 5 ஆயத்துகளிலே அல்லாஹ் குறிப்பிட்டார். பிறகு 6வது ஆயத்து சென்ற வாரம் சொல்லப்பட்டது, இப்பொழுது சொல்லப்பட்டது 7வது ஆயத்து.
இந்த 6, 7 இந்த 2 ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா காபிர்களை பற்றி விளக்குகின்றான். அவர்கள் ஈமான் கொள்ளாததின் காரணமாக ஏற்படக்கூடிய தண்டனைகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இங்கே மற்றொரு கருத்தை சூசகமாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்ப இந்த காபிர்களுக்கு, அந்த மக்காவாசிகளுக்கு, அதே போன்று உள்ள மற்ற மனிதர்களுக்கு கியாமத் நாள் வரைக்கும் யார் யார் இந்த காபிர்கள் வருகின்றார்களோ அவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள். இவர்களுக்கெல்லாம் ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? அவருடைய இதயங்கள் முத்திரை வைக்கப்பட்டு, காதுகள் முத்திரைக்கு வைக்கப்பட்டு, எதையும் நல்லதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நபிமார்கள் சொல்லுவதை கேட்காமல் இருந்தது. நபிமார்கள் சொல்லுவதை கேட்காமல் இருந்தது. இதே போன்று முன்னால் உள்ள சமுதாயத்திற்கும் இதே மாதிரி நிலைகள் ஏற்பட்டு இருக்கின்றன. அப்படியானால் நல்லவர்கள், நபிமார்களை போன்றவர்கள் யார் யார் இருக்கின்றார்களோ, வலிமார்கள், நபிமார்களுடைய வாரிசுகள், வலமாக்கள் ஆகியோர் சொல்லுவதை கேட்காமல் இருக்கக்கூடியவருடைய நிலையும் இதுதான். நல்லவர்களை, நபிமார்களை, வலிமார்களை பகைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்கள், அவர்களுடைய சொல்களை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள், அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் இந்த தண்டனை கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சூசகமாக இதிலே சொல்லி காட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், மன் ஆதா வலி மல் ஆதாலி வலியன், எனக்காக வேண்டி உள்ள என்னுடைய ஒரு வலியை எவர் ஒருவர் பகைத்துக் கொள்வாரேயானால், அவரிடத்தில் போரிடுவதற்கு நான் போர் பிரகடனம் செய்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய இறை நேச செல்வர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வலிமார்கள் பலர் இருக்கின்றார்கள். அந்த வலிமார்கள் எதை சொல்லுகின்றார்களோ, எந்த பாதையை காட்டுகின்றார்களோ அந்த வழியிலே செல்ல வேண்டும். அவர்களை பகைத்துக் கொண்ட மனிதர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் அல்லாஹ்வோடு போர் தொடுக்கின்றார்கள் என்று பெயர் என்ற நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வோட போர் தொடுத்தா நிச்சயமாக அவர் வெற்றி பெற முடியாது, அழிந்தே தீருவார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே யார் நல்லடியார்கள், யார் யார் எதை சொல்லுகின்றார்களோ, எந்த நல்ல பாதையை காட்டி தருகின்றார்களோ அதையெல்லாம் பின்பற்றி செல்லுவதும் மூமினான மனிதர்கள் மீது கடமை என்பதையும் அல்லாஹ் தஆலா சூசகமாக இந்த ஆயத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றார். எனவே காபிர்களை பற்றி விளக்கி, அந்த காபிர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது மூமினான மனிதர்கள் அதற்கு எதிரான நிலையை மேற்கொள்ள வேண்டும். அதாவது நல்ல தன்மைகள் அனைத்தையும் கிரகிக்க வேண்டும், நல்ல சொற்களை கேட்க வேண்டும், நல்லதை பார்க்க வேண்டும், நல்ல செயல்களை செய்து முடிக்க வேண்டும் என்ற கருத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா இங்கே விளக்குகின்றார். அத்தகைய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக.